வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். மற்றும் ஒரு முறை டீப் டைவ் பாட்காஸ்ட் நம்ம சந்திக்கிறோம். இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான போர் 11வது நாளை எட்டியிருக்கு. ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்டா நேற்றைய தினம் அமெரிக்கா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஈரான்ல 3 இடங்கள்ல அமெரிக்காவினுடைய தாக்குதல் நடைபெற்று இருக்கு. வெளிப்படையாக போர் அப்படின்றது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு அப்படின்றது நேற்றைய டெவலப்மெண்ட்ல நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஈரானும் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது அவங்களுடைய தாக்குதல் எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் வரலாறு இதை நினைவு கொள்ளணும், உலகம் இதை நினைவு கொள்ளணும்னு ஈரானுடைய தரப்புல இது தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ நிறைய முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் இஸ்ரேல் மற்றும் ஈரான் போரிடையே நடந்திருக்கு. இது தொடர்பாக அண்ட் இது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய இந்த கலாச்சாரம் தொடர்பாக யூஸ்வலா நம்ம அமெரிக்காவினுடைய திரைப்படங்கள் இல்லை அமெரிக்கா பத்தி நம்ம ஒரு விஷயத்த அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லேண்ட் ஆஃப் ஃப்ரீ. நம்ம என்ன கருத்தை சொல்வதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவில் நீங்க சொல்லலாம். அமெரிக்காவுக்கு வந்துட்டாலே நமக்கு ஒரு சுதந்திர உணர்வு கிடைச்சிரும். நீங்க எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலாம், உங்களுடைய ஜெண்டர் கூட நீங்க மாத்திக்கலாம், என்ன கருத்தை வேணா சொல்லலாம். அந்த கருத்தை ரொம்ப ஜனநாயக பூர்வமாக எதிர்கொள்ளக்கூடிய நாடு அமெரிக்கா. இன்னைக்கு நீங்க காலையில பயங்கரமா அடிச்சுக்கலாம், திரும்ப கருத்தியல் ரீதியாக நீங்க பேசிக்கலாம், அன்னைக்கு ஈவினிங்கே கூட நீங்க அதே நபர் கூட டின்னர் போகலாம். இதுதான் அமெரிக்காவினுடைய மாண்பு அப்படின்லாம் பேசுவாங்க. அமெரிக்காவுக்கு அப்படியான மாண்பு ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் இந்த பாட்காஸ்ட் நம்ம விரிவா அலசி ஆராய போறோம். இதுல யார் பேச இருக்காங்க அப்படின்னா நம்ம அசிஃபனம் தான். வணக்கம். வணக்கம். அமெரிக்காவினுடைய அந்த சிறப்பு பத்தி சொன்னேன். இது விவேக் ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் பிரசிடென்ட். இதுக்கு முன்னாடி ரிபப்ளிகன் பார்ட்டி சார்பா ஹி வாஸ் ரன்னிங். அப்போ அவர் இதுதான் ரொம்ப சொன்னாரு. காலைல நம்ம பேசிப்போம், ரிப்பப்ளிக்கும் டெமோக்ராட்ஸ்க்கும் இடையே நிறைய சண்டை நடக்கும், பயங்கரமா நாங்கள் அவங்களை பேஷ் பண்ணுவோம். சீமான் சொல்லுவார்ல, நான் அவங்க அப்பா அம்மா திட்டா நீ அப்பா அம்மா திட்டுன்ற மாதிரி நாங்கள் பயங்கரமா பேசிப்போம். பட் அன்னைக்கு நைட்டு ஒயிட் ஹவுஸ்ல நடக்கிற டின்னர்ல நாங்கள் சகஜமா பேசிப்போம். அமெரிக்காவினுடைய மாண்பு அப்படின்றது அதுதான். ரொம்ப ஜனநாயகபூர்வமா நாங்கள் இருப்போம். ஒரு அத்துமீறது அல்லது அநியாயம் பண்ணுவது இதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது, பிளட்லயே கிடையாதுன்ற அளவுக்கு அவங்க இதுதான் தொடர்ச்சியாக ப்ரீச் பண்ணுவாங்க. அவங்களுடைய படம் திரைப்படங்கள் பேசுவது, உலகத்துல ஏதாவது ஒரு பிற்போக்கத்தனம் பண்ணா என்ன இவ்வளவு ரிக்ரெசிவா இருக்கீங்க, லேண்ட் ஆஃப் ஃப்ரீக்கு வாங்க, அமெரிக்கா மாதிரியான நாட்டுக்கு வாங்க, இப்போ இவ்வளவு சிவிலைஸ்டா நாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பாருங்க, எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிறோம் பாருங்கன்றதான் தொடர்ச்சியாக காமிச்சிட்டே இருக்காங்க. பட் இன் ரியாலிட்டி அவங்க அப்படி இருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா இல்ல. நடக்கிற நிகழ்வுகள்லாம் இப்பெல்லாம் கண் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ முதல்ல நான் ஈரான்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் அமெரிக்காவினுடைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஒரு வாரில் ஒரு அன்அனௌன்ஸ்டான ஒரு தாக்குதல், ஒரு மிக கொடூரமான தாக்குதலை அமெரிக்கா ஈரான் மீது நடத்தியிருக்கு. இஸ்ரேல் என்ன பிளான் பண்ணுச்சோ அமெரிக்காவை இழுத்தணுன்றது இஸ்ரேலுடைய பிளானாக இருந்தது. அது 2 பேர் சேர்ந்து போனாங்களான்னு தெரியல. அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஈரானும் வீரியமாக அந்த அட்டாக்கை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க நீங்க அதை? இஸ்ரேல் இழுத்து விட்டது தான் அதுல ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். ஏன்னா ட்ரம்ப் பேசுகிற விஷயத்துக்கும் ட்ரம்ப்போட அஃபீஷியல்ஸ் பேசுகிற விஷயத்துக்கும் நிறைய மாறுபாடு இருக்கும். ட்ரம்ப் சைட்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்லுவார், ஆனால் அமெரிக்கன் பியூரோக்ரஸி அவங்க சைட்ல இருந்து பலர் வேற விஷயங்கள் இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் சொல்லப்போனால் அமெரிக்கன் பியூரோக்ரஸியிலிருந்து வரக்கூடிய தகவல் உண்மையிலேயே ஈரான் கிட்ட இவங்க சொல்கிற மாதிரி அடுத்த ஒரு வாரத்தில், இல்லைன்னா அடுத்த 3 மாதத்தில், இல்லைன்னா அடுத்த 1 வருஷத்தில் அணுகுண்டை தயாரிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய தற்போதைய நிலை இல்லை அப்படின்றத அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் ட்ரம்ப் கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அதை பற்றி எனக்கு தெரியாது, பட் எனக்கு கிடைத்த தகவல் அப்படின்ற மாதிரி அவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படின்ற விஷயத்தை பற்றி பியூரோக்ரஸி தரப்புல இருந்து ஈரானில் இப்போது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படின்றதெல்லாம் எங்களோட எண்ணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறது மாதிரி அவர் மகா இது மிகா. சோ அப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. அப்போ ட்ரம்ப்பை மட்டும் தனிப்பட்ட முறையில அந்த டீப் ஸ்டேட்ல இருந்து அப்படியே பிரிச்சு யாரோ ஆட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, யாரோனா இஸ்ரேலோட லாபி ஆட்டு வைக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ட்ரம்ப் ஜெயிச்சு வரும்பொழுது, இல்லைன்னா ட்ரம்ப் எலெக்ஷன்ல நின்ன டைம்ல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அமைதி, போர் எல்லாத்தையும் நிறுத்திடுவோம். நான் ஆட்சிக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வேலையா நான் புட்டினோட பேசுவேன், ரஷ்யா யுக்ரைன் போர் நின்றும், அது மாதிரி மற்ற எங்கெங்கெல்லாம் போர் அபாயம் இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் தனிச்சிருவேன், போரே நடக்காது, இந்த மாதிரியான கருத்துக்களை தான் அவர் சொன்னார். ஆனால் வந்ததுக்கு பிறகு தொடக்கத்தில் அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சாரான்னா, ஆமாம் அதிரடியாக சில வேலையை செஞ்சார். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சொல்றக்கூடிய வகையில் கடன் இறங்கி வேலையை செஞ்சார். இப்போ ட்ரம்ப் யாரை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நபராக இருந்தாருன்னா, எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ட்ரெடிஷ்னலான முதலாளிகள், அமெரிக்காவுடைய ட்ரெடிஷ்னலான முதலாளி, அங்கே இருக்கக்கூடிய பில்லியனியர்ஸ். ஏன்னா இவரும் ஒன் ஆஃப் த பில்லியனியர்ஸ் தான், அமெரிக்கன் ட்ரீம். ஸோ அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நபராக தான் அவர் களம் கண்டார். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் உள்நாட்டினுடைய சந்தை, உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி அங்கே ஆல்ரெடி ஒரு டீப் ஸ்டேட் ஒரு பெரிய அளவுக்கு
கடந்த ஒரு ஒரு 50 ஆண்டுகளாக அதனுடைய வேலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீப் ஸ்டேட் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? டீப் ஸ்டேட் அப்படின்ற அந்த விஷயத்த யாரு அவங்க, அவங்களுடைய முகம் என்ன, இலுமினாட்டி மாதிரி ஒரு கும்பலா, எப்படி புரிஞ்சுக்கலாம் டீப் ஸ்டேட்? அது எல்லா நாடுகள்லையும் டீப் ஸ்டேட்ன்றது ஒன்று இருக்கு. பியூரோக்ரஸி ஒன்னா சேர்ந்ததான் டீப் ஸ்டேட்னு சொல்லுவோம். அது வந்து அதற்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கும், அதற்குன்னு ஒரு விஷயம். ஸ்டேட்டை காப்பாத்துறது தான் அதோட வேலை. ஸ்டேட்டை காப்பாத்துறது காமனா டீப் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில நேரத்துல ஸ்டேட்டுக்கே வந்து அகேன்ஸ்டா வேலை செய்யற வேலையும் செய்யும். அப்பயே அங்கேயே வந்து பியூரோக்ரஸில 2 பிரிவு இருக்குல்ல. ஒண்ணு வந்து என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதோடு சேர்ந்து அதிகாரிகள், இன்னொரு பக்கம் ராணுவம் தனியா இருக்கும் சில ஸ்டேட்லலாம் வந்து. அப்ப ராணுவத்துக்கு இந்த டீப் ஸ்டேட்டுக்கு இடையில சண்டை வரும். இல்லைன்னா ஒரு இடத்துல இந்தியா மாதிரியான நாடுகள் இன்னைக்கு ராணுவம் அப்படிலாம் தனி அதிகாரம் கிடையாது. பட் டீப் ஸ்டேட்ன்றது ஒன்னா தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த டீப் ஸ்டேட்டுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும். இதை தாண்டி இந்த டீப் ஸ்டேட்டு தன்னை வழி நடத்தக்கூடியதாக வெளியிலிருந்து கருதக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல, அதாவது அரசியல் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமரா வந்து உட்காரக்கூடிய நபரா, இல்லைன்னா முதலமைச்சரா உட்காரக்கூடிய நபரா, இவங்களையே கூட இந்த டீப் ஸ்டேட் வேற மாதிரி வழி நடத்தி, அவங்க வேற எண்ணத்துல இருந்தாலும் கூட இவங்களை வேற எண்ணத்துல வழி நடத்தி கொண்டு போய் இந்த வேலைகளை செய்ய வைக்கிற வேலையை செய்யும். அது எல்லா இடத்துலையுமே அந்த டீப் ஸ்டேட்ன்றது இயங்கிக்கிட்டே இருக்கும். அதற்குன்னு ஒரு தன்மை இருக்கும். அந்த டீப் ஸ்டேட்டுக்குள்ள அந்த டீப் ஸ்டேட் யாருக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முதலாளிகள், அவங்களுடைய எண்ணம். முதலாளி முடிஞ்ச அளவுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை பயன்படுத்தி அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்யறாங்க அப்படின்றது ஒரு புறம் இருக்கும். இன்னொரு புறம் வந்து அவர்களுக்கு அது சாத்தியமாக இல்லாத பட்சத்துல டீப் ஸ்டேட்டையும் அவங்க பயன்படுத்திக்கிறது. அப்ப டீப் ஸ்டேட்டுக்கும் முதலாளிகளுக்கும் இடையில ஒரு நெருக்கம். இது எல்லாமுமே இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டு இல்லைன்னா ஒவ்வொரு நாடு அதை பொறுத்து வந்து மாறுபடும் வச்சுக்கோங்களேன். சில நேரத்துல முதலாளிகளுக்கும் டீப் ஸ்டேட்டுக்கும் இடையில ஒரு சிக்கல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஆனா இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டீப் ஸ்டேட் அப்படின்றது முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து உலக அளவுல அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை வந்து கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக பயனடையக்கூடிய அந்த முதலாளிகள் இருக்காங்களே, அவங்களுடைய அந்த குறிப்பிட்ட தன்மையில் இயங்கக்கூடியவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறதா அந்த டீப் ஸ்டேட். அப்போ ட்ரம்ப் வந்த உடனே அவர் செஞ்ச வேலை என்ன? முதல்ல இந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய வேலை செஞ்சாரு. அவர் யாரெல்லாம் இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, யார் வந்து எஃபிஐயை வந்து பயங்கரமா விமர்சிச்சாங்களோ அந்த நபர் வந்து எஃபிஐனுடைய தலைமை பொறுப்பு கொண்டு வருது. யார் சிஐஏ வந்து பயங்கரமா விமர்சிச்சாங்களோ அந்த நபரை சிஐஏடைய தலைமை பொறுப்புக்கு இல்லைன்னா இன்டெலிஜென்ஸ் ஹெட்டாக கொண்டு வருது. இந்த மாதிரியான வேலைகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சார். அப்போனா என்னன்னா, இப்போ இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டை வந்து நாம ஒட்டுமொத்தமா டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்றதான் அவர் எண்ணம். அப்படியான வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்து நான் சொன்ன மாதிரி தொடக்க காலத்துல அப்படிப்பட்ட வேலைகளை ரொம்ப வேகமா செய்யறாரு. அப்போ போர் நிறுத்தம் வேணும். அப்போ எல்லாமே உள்நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு 0% டாக்ஸ் இருக்கு. ஆனா நாங்க எங்க நாட்டுல இருந்து உங்க நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நீங்க வந்து கணிசமான டாக்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க. இது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டே கிடையாது. இதை நான் மாத்துறேன். அதனால நான் உங்களுக்கு டெட்லைன் கொடுக்குறேன். அடுத்த 1 மாசம் அதற்குள்ளே வந்து நீங்க உங்க டாரிஃபை கட் பண்ணலன்னா நான் வந்து 100% ஆக்கிறோம், 200% ஆக்கிறேன்ற மாதிரி மிரட்டல்லாம் செஞ்சாரு. பட் அதெல்லாம் நடைமுறைக்கு வரல, வெறும் வாயளவுல மிரட்டல் தான். எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு தனிநபர் செய்யறதுக்கும் மக்கள் ஒரு இயக்கமா செய்யறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்கம்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து அந்த இயக்கத்தின் அடிப்படையில் இல்லைன்னா அந்த மக்களினுடைய ஆவலின் அடிப்படையில் ஒரு அதிபர் வந்து உட்கார்ந்தா அவரால் இந்த விஷயத்தை செய்ய முடியும். பட் ட்ரம்ப் வந்து அப்படி வந்து மக்களினுடைய ஆதரவோடு இல்லைன்னா மக்கள் எழுச்சியின் ஆதரவோடு மக்கள் போராட்டத்தின் மூலமா இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அதனுடைய இருக்கிற அதிருப்திகளை பயன்படுத்தி கொண்டார். அதெல்லாம் அப்படிலாம் நடக்கல. ஸோ அப்படி நடந்தா மக்களே வந்து பாதுகாப்பா நிற்பாங்க. ட்ரம்ப்பை எந்த அளவுக்கு வேணா போய் பாதுகாப்பாங்க. இப்போ ஈரான் மக்கள் எப்படி வந்து கமேனியை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர் சொல்றது அப்படின்றது இப்ப எல்லாரும் வெளியில இருந்து என்ன எதிர்பார்த்தாங்க, இன்க்ளூடிங் அமெரிக்கா என்ன சொல்லிச்சு, ட்ரம்ப்பும் அதை என்ன சொன்னாரு. அதாவது அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அட்டாக் நடந்த உடனேயே மக்கள் வந்து சாலைக்கு வந்துருவாங்க. யாருக்கு வந்துருவாங்க? யாரை எதிர்தான்? கம்யூனிக்கு எதிராக வந்துருவாங்க. அப்ப இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய அரசுக்கு எதிராக வந்துருவாங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. பட் ஆனா அங்க ரிவர்ஸா நடந்துச்சு. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஈரான் மக்கள் வந்து இன்னைக்கு கமேனிக்கு ஆதரவாக தான் இங்க வந்து தெருக்கல்ல வந்து நிக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இன்னைக்கு தெருக்கல்ல வந்து நிக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த வித்தியாசம். நான் கேள்வி, இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லைன் அதான் தொடங்குறாங்க. அதை அந்த தாக்குதலை நடத்துறாங்க ஈரான் மீது. அதுவே வந்து ஒரு ரவுடித்தனமாக தான் எல்லாரும் பாக்குறாங்க பெரும்பான்மையாக. என்ன மாதிரியான ஒரு அப்ரோச் இது? நான் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டின் மீது நான் தாக்குதலை நடத்துறேன். அது வந்து காமெடியா ரீல்ஸ்லாம் போட்டாங்க.
ஒருத்தன் போய் பலான்னு ஒருத்தன் அற விட்டு வந்துருவான், ஏன்னா அவன்கிட்ட கை இருக்கு, அவன் அடிச்சானா என்ன பண்ண, அதெல்லாம் நான் போய் அடிச்சிடான் அவன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப ஏற்றுக்கொள்ளவே முடியலையேன்ற அளவுல அல்லது ஒரு ரவுடித்தனமாக பார்க்கும் பொழுது அதை அப்போல் பண்ணுது அமெரிக்கா, திரும்ப வந்து ஒரு தாக்குதலை நடத்துது அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களுடைய நோக்கம் அப்படின்றது என்ன அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ? நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். இந்த தாக்குதல் அப்படின்றது இன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலா இருக்கட்டும், இல்ல அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதலா இருக்கட்டும், இது இரண்டு தாக்குதலுக்கும் இந்த இந்த இரண்டு தாக்குதல் இருக்குல்ல, இந்த தாக்குதல்ல என்னென்ன வகையில உலக விதிகள் மீறப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ரெண்டு ஸ்டேட் என்னன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இவர்களெல்லாம் ஒன்று கூடி உருவாக்குனதான் யூஎன் அப்படின்றது, ஐநா அப்படின்றது. அப்ப ஐநா இயங்குறதுக்கு ஒரு பேசிக்கான டெக்ஸ்ட் இருக்கு, அதோட கான்ஸ்டியூஷன், அதோடைய ஐநா சார்ட்டர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அந்த ஐநாவினுடைய எல்லா விதிகளையும் மீறி தான் இவங்க எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐநா விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுப்பது அப்படின்றது, இல்லைன்னா அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்துறது அப்படின்றது அவங்க ரிட்டாலியேஷனா இருக்கலாம், அவங்களால் வரக்கூடிய ஒரு அச்சுறுத்தல், அந்த அச்சுறுத்தலுக்கு நாங்கள் பதிலடி அப்படின்றது கொடுக்குறோம். ரிட்டாலியேஷன் போதுதான் அந்த தாக்குதல். ஆமா, அப்படிதான் தாக்குதல். இப்போ முதல்ல நான் உன் மேல தாக்குதல் நடத்துறேன் அப்படின்னா நான் டைரக்டா வந்து தாக்குதல் நடத்திட முடியாது. இப்ப நான் உன் மீது அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் என் நாட்டுக்கு இருக்கு ஒன்னால அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதை கொண்டு போயிட்டு நான் யுஎனோட செக்யூரிட்டி கவுன்சிலில் முன் வைக்கணும். செக்யூரிட்டி கவுன்சில் அதை பத்தி விவாதிக்கணும். அப்புறம் செக்யூரிட்டி கவுன்சிலில் என்ன பண்ணணும், அதை விவாதத்தின் அடிப்படையில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அந்த ரெசல்யூஷன் அடிப்படையில் தான் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மேல சண்டையை போட முடியும், போரை தொடங்க முடியும். அதாவது அந்த நாட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், அந்த நாட்டுக்கும் தெரியும் இந்த நாடு நம்மளை தாக்க போகுது அப்படின்றது. ஆமா, அதாவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கணுன்றது கிடையாது, நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றத கொண்டு போய் நான் வந்து யூஎன்ல வைக்கிறேன். செக்யூரிட்டி கவுன்சில், அதுவும் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு ரெசல்யூஷன், ஜெனரல் கவுன்சில் கிடையாது. ரெண்டாவது, நீ என்ன தாக்கிட்ட, அப்போ நான் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போயிட்டு ரெசல்யூஷன்லாம் வாங்கிட்டு வரணும்னு கிடையாது, நான் என்ன தாக்க முடியும். அப்போ ஈரான் அமெரிக்காவையோ இல்ல இஸ்ரேலையோ தாக்குச்சா? இல்ல. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, ஐநாவினுடைய எல்லா விதியையும் மீறி இருக்காங்க. இந்த விதியை மீறி இருக்காங்க, நேரா போய் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணல, செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, ஈரான் இந்த ரெண்டு நாடுகளையும் தாக்கவும் இல்லை, அதற்கு பதில் தாக்குதல்னு உங்களால சொல்லவும் முடியாது. அப்ப செக்யூரிட்டி கவுன்சில்னு இல்லை, ஐநாவினுடைய அடிப்படையான விதிகளை இவங்க மீறி இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய இறையாண்மையை மதிக்க வேண்டும் அப்படின்றது ஐநாவினுடைய விதியில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த விதியை இவங்க சுத்தமா மதிக்கல அப்படின்றது ரெஜிம் சேஞ்ச் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியில இருந்துட்டு. அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறையாண்மை பொருந்திய ஒரு அரசு இருக்கு. அப்ப அந்த அரசை நாங்க மாற்ற போறோம் அப்படின்ட்டு எந்த வகையிலுமே வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் அதையுமே அவங்க மீறி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இன்டர்நேஷனல் ஹியூமானிடேரியன் லாஸ் நிறைய இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இருக்கக்கூடிய தாக்குதல் வெறும் இஸ்ரேல் வந்து வெறும் நம்ம சொல்றோம் காசாமையில மட்டும் அந்த தாக்குதல் நடக்கல. இந்த போர் தொடங்குனதுல இருந்தே சிரியா மேல தாக்குதல் நடத்திருக்கு, ஈரான் மேல தாக்குதல் நடத்திருக்கு, ஈராக் மேல தாக்குதல் நடத்திருக்கு, எல்லா மேலையும் லெபனான் மேல தாக்குதல் நடத்திருக்கு. இது எதுலையுமே வந்து சர்வதேச விதிகள் இருக்குல்ல, எதையுமே ஃபாலோ பண்ணாம தான் நம்ம வெறும் காசா மேலதான் வந்து பள்ளிக்கூடம் மேல கொண்டு போடுறாங்க, மருத்துவமனை மேல கொண்டு போடுறாங்க, மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இதை தடுக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. பட் இஸ்ரேல் நடத்திய மற்ற நாடுகள் மீது நடத்திய இறையாண்மை பொருந்திய மற்ற நாடுகள் மீது நடத்திய எந்த தாக்குதலுமே வந்து ஐநா விதிகளுக்கு புறம்பானது, ஐநாவால் வகுக்கப்பட்ட சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு புறம்பானது. ரொம்ப முக்கியம். அடுத்தது, நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன் அப்படின்றது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்தது மட்டும் கிடையாது, அது சுற்றி இருக்கக்கூடிய அதோடு சேர்ந்து இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பு சார்ந்ததும் கூட. இப்போ நீ தான் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற, என்ன ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 இடங்கள்ல வந்து யுரேனியம் என்ரிச் பண்ற வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோடு சேர்த்து அவங்க வந்து அதை பயன்படுத்தி நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்கான அதை தூக்கி க்ளோஸா போயிட்டு இருக்காங்க. இன்னும் அதான் இவங்களாம் சொல்லுவாங்கல்ல இந்த 2 வாரத்துல. அதாவது ஒரு ஃபேமஸான ஒரு வீடியோ ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது இதே பெஞ்சமின் நெத்தன்யாஹூ 33 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே விட்டோம்னா அடுத்த ஒரு சில மாதங்கள்ல ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை தயாரிச்சிரும் அப்படின்ட்டு 33 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அதே தேஞ்சு போன ரெக்கார்டை இன்ன வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கு இதை சேர்த்து ஒரு மீமும் ஒன்று வந்துச்சு. அந்த மீம் தான் ரொம்ப முக்கியம். பார்த்தோன்னே சிரிச்சிடணும் அப்படின்ட்டு. இந்த கான்டெக்ட்டை புரிஞ்சவங்க தான் அந்த மீமை பார்த்தா சிரிக்க முடியும். அப்போ சமீபத்தில் இஸ்ரேலில் நடந்த ஒரு அகழ்வாயுவில் வந்து 2500 வருஷத்துக்கு முந்தைய ஒரு செப்பு தகடு கிடைச்சிருக்கு. அந்த செப்பு தகடுல இதான் எழுதப்பட்டிருக்கு, இப்படியே இரண்யாவை பெர்ஷியாவை இப்படியே விட்டோம் அப்படின்னா, அப்போ பெர்ஷியாவை இப்படியே விட்டோம்னா அடுத்த 2 மாசத்துல நியூக்ளியர் வெப்பன் தயாரிச்சோம். செம்ம மீம் அது. ஸோ
அப்படியாகத்தான் இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சரி, உன் குற்றச்சாட்டுல உண்மை இருக்குன்னு வச்சுப்போம், நீ தானே சொல்ற, உண்மையா தானே சொல்றேன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த பகுதிகளில் உண்மையிலே யுரேனியம் என்ரிச் பண்ணப்படுதுன்னா யுரேனியம் உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இவங்க அணுகுண்டை தயாரிப்பதற்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க கிட்ட அப்படின்னா, இவங்க அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல தாக்குதல் நடத்துவது அப்படின்றது எவ்வளவு பெரிய அபாயகரமான ஒண்ணு. நான் சொல்றது புரியுதுல்ல? ஸோ இப்போ யுரேனியம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு குண்டு விழுந்தா உடனே வந்து அங்க வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் நடந்து உடனே அணுகுண்டு வெடிச்சதுக்கு சமமானதுன்னு நான் சொல்ல வரல. சயின்டிஃபிக்லி அது நடக்காது. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டர்ட்டி பாம்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, அது செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகாது, பட் அங்க இருக்கக்கூடிய யுரேனியம் வந்து அந்த ஏரியாவே வந்து நாசமாக்கிடும். ஏன்னா அது ஒரு கதிர் இயக்க தனிமம். அப்ப கதிர் இயக்கம் அப்படின்றது அதுக்கு முன்னாடி கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இவங்க போடுற பாம்ல அந்த கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த எல்லா அமைப்புகளும் தகர்க்கப்படும். யுரேனியம் எக்ஸ்போஸ் ஆகும் என்வாயன்மெண்ட்ல, அது அப்படியே பரவும். நமக்கு நல்லா தெரியும், கதிரியக்க தனிமங்கள்லாம் அப்படியே பரவி போய் காற்றை மாசுபடுத்துறது, அந்த நிலத்தை மாசுபடுத்துறது, நீர்நிலைகளை மாசுபடுத்துவது, மக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. இன்னைக்கு இல்லை, ஜென்ரேஷனா வந்து மக்களுக்கு இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்க பாம்பை போட்டிங்கன்னா நாளைக்கு உடனே நியூக்ளியர் வெப்பன்லாம் அங்கே வந்து ஆக்டிவேட் பண்ணப்பட போறது கிடையாது. பட் அந்த இடம், அந்த ஏரியா முழுக்க முழுக்க கதிரியக்கத்தால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் வரைக்கும் அது பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க சொல்ற அளவு இருக்குல்ல, இந்த யுரேனியத்தினோட அளவு, அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல இவங்க தானே சொல்றாங்க திருப்பி இத்தனை கிலோ வச்சிருக்காங்க, 1000 கிலோ வச்சிருக்காங்க, 2000 20,000 எனக்கு தெரியல, பட் அந்த 1000 சில நம்பரை சொல்றாங்க. ஏன்னா 2018 இவங்களாதான் வெளில வந்தாங்க. அது வரைக்கும் ஈரான் என்ன பண்ணுது, இவர்கள் சொன்னதன் அடிப்படையில் IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குல்ல, அவங்களினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் அவங்களுடைய பார்வையில் யுரேனியத்தை என்ரிச் பண்ணிட்டு இருந்தாங்க. 3.67 அப்படின்ற அந்த நம்பரை தாண்டி அவங்க பண்ணவே இல்லை. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இதை பற்றி. யுரேனியத்தை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் அதை என்ரிச் பண்ணாதான் வந்து அதை நம்ம ஆட்டம் பாம் தயாரிக்கிறதுக்கு, அதாவது நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். 3.67 அப்படின்றது அது வெறும் மின்சாரம் தயாரிப்பதற்கு, மருத்துவ விஷயங்களுக்கு, அதுக்கு தான் அதை பயன்படுத்த முடியும். அப்போ 2018 என்னைக்கு இஸ்ரேல் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியில வந்ததோ, அதற்கு பிறகும் கண்காணிப்புல இல்லாமலாம் இல்லை ஈரான். இன்ன வரைக்கும் சொல்றேன், June 13 தான் வந்து இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் டைம் ஈரானுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்துது. அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் IAEA இன்ஸ்பெக்டர்ஸ் ஈரான்ல இருந்து இவங்க சொல்லக்கூடிய எல்லா நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்லையும் போய் பார்வையிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த சமயத்துலயும் IAEA இன்ஸ்பெக்டர்ஸ் அங்க இருக்கிறாங்க ஈரான்ல, இல்லாமலாம் இல்லை, அங்கதான் இருக்கிறாங்க. இப்ப போய் பார்க்க முடியல. ஏன்னா இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி அவங்க தாக்குனது என்னது, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கக்கூடியது, இல்லாட்டினா யுரேனியம் என்ரிச்மெண்ட் நடக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ், அதுல போய் இவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பாதுகாப்பு காரணம் கருதி இவங்களை அலோவ் பண்ணாம ஈரான் வச்சிருக்கு. இதையே ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க, எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு. டேய், நியூக்ளியர் ரியாக்டர் மேல பாம்பு போட்டு போயிருக்கான், உன்னை அலோவ் பண்ணி எப்படி உன்னை அலோவ் பண்ண முடியும்? உன்னுடைய பாதுகாப்பு முக்கியம். நாளைக்கு நீ போய் செத்துட்டேன்னு வச்சுக்கோ, இவன் தான் கொண்டுட்டான்னு வரி. ஸோ அப்படி இப்ப அந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸ் இல்லை அப்படின்ற அடிப்படையில தான் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாம் கீழே இருக்கு. அவங்களுடைய ஸ்டேஷனே வந்து கீழே இருக்கு, 80 அடியில வந்து அந்த ஸ்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதனால அட்டாக் பண்ண முடியல, அவங்களால இஸ்ரேலால பண்ண முடியலன்றதுதான் முன்னாடி எல்லாருமே பேசிட்டு இருந்த கருத்து. அதாவது பங்கர் பஸ்டர் பாம்ஸ் வந்து அமெரிக்காட்ட தான் இருக்குன்றதும் அப்பவே சொன்னாங்க. அப்போ அந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸ் தேவைப்படுது அப்படின்ற அடிப்படையில தான் அமெரிக்கா உள்ள வந்ததா, இல்ல சின்ன ரவுடி அவன் என்னதான் இருந்தாலும் நான் தான் பெரிய ரவுடின்றதுக்காக அமெரிக்கா உள்ள வந்ததா? இல்ல, அமெரிக்கா இழுத்து விடப்பட்டிருக்கு, அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. என்ன ட்ரம்ப் பேசினதுல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் என்ன மைண்ட் செட்ல இருக்கு, ட்ரம்ப் என்ன மைண்ட் செட் இருக்குன்னு தொடக்கத்திலே நான் பேசினேன். இப்போ அமெரிக்கா வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் லாபி, அந்த லாபி கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அதன் அடிப்படையில தான், வேற வழி, ஜியோனஸ் லாபி கொடுக்கக்கூடிய ப்ரெஷரின் அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தனியா ஈரானை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா தொடக்க காலத்திலே ஒரு அடி அடிச்சது உடனேயே ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி அப்படின்றது, நம்ம உடனே வந்து ஈரானினுடைய அந்த பலத்தை வந்து பெருசா நம்ம சொல்லலை. அது வந்து உண்மையிலே இஸ்ரேலை விட பலமானது அப்படி இப்படின்ட்டு இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லலை. பட் குறைந்தபட்சம் இஸ்ரேல் இது வரைக்கும் காட்டிக்கிட்டு இருந்த அந்த வித்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் பொருளி வித்து தானே. பாம்பை கடைசி வரைக்கும் வெளியில விட, கீரியோட சண்டை போட விடாம வச்சுட்டு இருந்தா பாம்புடைய இதுவும் தெரியாது, கீரியோட பலமும் தெரியாது. அப்போ கீரியும் பாம்பும் சண்டை போடும் போதுதான்
யாரோட பலம் யார் என்ன இவ்வளவு நாள் வரைக்கும் நீ காமிச்சுக்கிட்டு இருந்தல அந்த பலம் உனக்கு அந்த பலம் இல்லை அப்படின்றதுதான் நிரூபணமாயிருக்கு. அதனால ஈரான் கை ஓங்கி இருக்கு, இஸ்ரேல் கை வீழ்ந்திருக்கு, இல்லைன்னா இஸ்ரேல் கை ஓங்கி இருக்கு, ஈரான் கை வீழ்ந்திருக்கு அப்படி சொல்லல. பட் இவ்வளவு நாள் வரைக்கும் நான் தாதான்னு யாரும் சொல்லிட்டு இருந்தா, இஸ்ரேல் காட்டின சீன் இஸ்ரேலுக்கு இல்ல. ஆமா, ஈரான் சொல்லல நான் தாதான்ட்டு, பட் இஸ்ரேல் அந்த ரீஜன்ல நான் தாதான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட அயன்டோம் இருக்கு, என்கிட்ட ஏரோ 3 இருக்கு, என்கிட்ட டேவிட்ஸ்லிங் இருக்கு. இதெல்லாம் வந்து யார் வந்து பெருசா பெருமையா பேத்திக்கிட்டு இருந்தா? அவங்க தானே. அப்போ இது எல்லாமே ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதையெல்லாம் மீறியும் கூட ஈரானால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த முடியும். நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில ஒரு 5 மிசைல வந்து 5 இடங்கள்ல வந்து தாக்குதல் நடத்தி இருக்கு. சோ இது எல்லாமே முக்கியமா இஸ்ரேல்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் எதுவும் ஃபேரா வெளியே வரலன்றதும் மிகப்பெரிய சார்ஜ். என்ன நடக்குது நம்ம பாக்குறோம், அந்த டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இப்போ மிசைல் அட்டாக் பண்ணி பில்டிங்லாம் பயங்கரமா ஒண்ணுமே இல்லாம பயன்படுத்த முடியாத அளவுக்கு அங்க நாசமாயி கிடக்கு. ஆனா 2 பேர் காயம் 3 பேர் காயம்ன்ற மாதிரியான தகவல் தான் வருது. இது வரைக்குமே இறந்து போனவர்கள் 26 அப்படின்னு. நம்ம அப்படிதான் இருக்கணும்னு யோசிக்கிறோம். மக்கள் செத்து போகணும்னு என்னைக்குமே யாருமே விரும்ப மாட்டாங்க. அது 25ஆக இருக்கும் பட்சத்துல மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இதுல 2 நாட்டு அரசுகள் நடத்தக்கூடிய சண்டையில மக்கள் உயிர் பலி அப்படின்றது எந்த வகையிலும் யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் ஆனா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கா இவங்க சொல்லக்கூடிய நம்பர்ஸ்? இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மக்களே கொண்டாடலாம் பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலி எல்லாரையும் அப்படி நம்ம மிகப்பெரிய தவறு அது. ஆனா அப்படியாக உணர்வு ஊட்டப்பட்டவர்கள் அங்க இருக்கிறாங்க, ஜனநாயக சக்திகள் அங்க இருக்கிறாங்க, யாதும் மரியா சாதாரண மக்கள் அங்க இருக்கு. இஸ்ரேல் எல்லாம் ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேலிய படங்கள் இருக்கு எல்லாம். ஈரான் படத்தை எல்லாரும் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ல, ஈரானிய படங்கள் மஜித் மஜிதியை கொண்டாடுறோம், மற்ற ஈரானிய டைரக்டர்ஸை கொண்டாடுறோம். ஈரான்ல இருக்கக்கூடிய எளிய மக்களினுடைய வாழ்க்கையை அழகா படம் பிடிச்சு காமிக்கிறது. ஈரான்ல இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன சொல்றது, கிளாஸ் ரீதியான வேறுபாடு, வர்க்க ரீதியான வேறுபாடு, அங்க இருக்கக்கூடிய எளிய மக்கள் அவர்களுடைய ஏழ்மை பற்றி இதெல்லாமே இருக்குல்ல. இதற்கு சமமான படங்கள் இஸ்ரேல் படங்கள் இருக்கு. இது என்னைக்காவது பெருசா கொண்டாடப்பட்டிருக்கா? நல்ல நல்ல படங்கள் இருக்கு. நான் பார்த்திருக்கேன் நல்ல நல்ல படங்கள். அப்போ இஸ்ரேலும் வந்து ஒரு மிகப்பெரிய அப்படியே எல்லாரையுமே வந்து சமமாக வைத்திருக்கக்கூடிய சோசியலிச கண்ட்ரிலாம் கிடையாது. அதுவும் ஒரு முதலாளித்துவ நாடு, அதுவும் முதலாளித்துவத்தினுடைய எச்சம். அது டைரக்டா அது ஒரு முதலாளின்னு கூட கிடையாது. இன்னொரு முதலாளிக்கு அடிமை வேலை பார்க்கக்கூடிய, இல்லைன்னா அடியாள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் எளிய மக்கள், வர்க்க ரீதியாக ஒடுக்கப்படக்கூடிய மக்கள் இன்னமும் அங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரியான அவங்கள்ட்ட எல்லார்கிட்டையும் இந்த மாதிரியான எண்ணம்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா அங்கு இன உணர்வு, யூத இன உணர்வு, மத ரீதியான உணர்வு ஊட்டப்பட்டிருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக இஸ்ரேல் திரைப்படம் பத்தி நீங்க பேசும்போது இஸ்ரேலிய டைரக்டர் தான் நினைக்கிறேன். காஷ்மீர் ஃபைல்ஸ் கழுவி ஆமா ஜூன் தான் நினைக்கிறேன். அவரு ஆமா கழுவி படம் எடுத்து வச்சிருக்கு. லூஸ்தனமான ஜனநாயக சக்திகள் இருக்காங்க. அவங்க வந்து இந்த போரை ஆதரிக்கவே இல்லை. இந்த போர் தொடங்குனதுல இருந்து இந்த போரை எதிர்த்து அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நிறுத்தணும், பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் அதை எதிர்க்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பேச வந்தது என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய பலம் என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னது இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றது மாதிரி இன்னைக்கு வெளியில தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த வகையில நான் மேலும் அம்பலப்பட்டு போகக்கூடாது அப்படின்றத இஸ்ரேல் விரும்புது. இஸ்ரேல் மட்டும் விரும்பல, இஸ்ரேலின் மூலமாக பலனடையக்கூடிய மிகப்பெரிய ஆயுத வியாபாரிகள் இருக்காங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய ஆயுத வியாபாரிகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான நாடுகளை காமிச்சுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஆயுதங்களை வெளிநாடுகளுக்கு, சின்ன சின்ன நாடுகள், 3ஆம் உலக நாடுகள், வளரும் நாடுகள் உங்களெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. பார்த்தல இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான அயன் டோம் எங்ககிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வாங்கிக்கங்கன்ட்டு. அப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு மாறும் பொழுது அவங்களுடைய சந்தை மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்குது. எப்படி வந்து ரஃபால் வந்து விழுந்ததா சொல்லப்பட்டத உடனேயே டசோவுடைய ஷேர்ஸ் வந்து சரிஞ்சுதோ பிரான்ஸ்ல, அதே மாதிரி தான் இப்போ அயன்டோம் ஒண்ணுமே இல்லை, இது 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 வெடிக்கவே இல்லை, இந்த மாதிரி இது தடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தகவல்கள் அப்படின்றது உண்மையிலே ஆயுத வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய சிக்கல். ஸோ இது எல்லாமுமே இணைந்தது தான் இன்னைக்கு அமெரிக்கா வேற வழியே இல்லாம உள்ள வர்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விதிகள் இன்னைக்கு மீறப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அமெரிக்கா இன்னைக்கு நடத்தின அந்த தாக்குதல் இருக்குல்ல, யோசிச்சு பாரு. அந்த B2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த பாமரை வந்து எங்க இருந்து கொண்டு வாங்க, மிசௌரியில கொண்டு வராங்க. அது வந்து ஈரானுக்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 17 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. திருப்பி போய் சேர்றது 36 மணி நேரம் 37 மணி நேரம் வந்துட்டு அதை பாம்பு போட்டுட்டு திரும்பி கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடான
ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தப்பட்டது. அது வந்து வரும்பொழுது முழுசா அதுக்குள்ள எரிபொருள் இருக்காது. நடுவானத்துல எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கு, 3 இடத்துல நிரப்பப்பட்டிருக்கு. அதனால கண்டினியூஸா வந்து 37 hours வந்து ஃப்ளை பண்ண முடியாது. அப்போ நடுவுல அதற்கு பறந்துகிட்டு இருக்கும் போதே எரிபொருள் நிரப்புறதுக்கான டெக்னாலஜி இருக்கு, அதெல்லாம் பயன்படுத்தி நிரப்பி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் அது வந்து பாம்பு போட்டு போயிருக்கு. அதை வந்து இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால யாரும் கண்டுபிடிக்க முடியாது, வர முடியாது. இப்போ இதுல விதிகள் மீறப்பட்டிருக்கு நான் பேசும் பொழுது, இந்த பாம்பர் வந்து அங்கேருந்து கிளம்பும் போது ஒரு 7 ஃப்ளைட்டு ஒரு பக்கமாகவும் இன்னொரு 6 ஃப்ளைட் இன்னொரு பக்கமாகவும் டைவெர்ட் பண்றதுக்காக அந்த யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த டைவெர்ட் ஆன 6 ஃப்ளைட் இருக்குல்ல, இந்த 7 ஃப்ளைட் டேரெக்டாக ஈரானில் போய் பாம்பு போட்டு வந்திருக்கு. டைவெர்ட் ஆன ஒரு 6 ஃப்ளைட்டு டியாகோ கார்ஷியான்னு சொல்லுவாங்க, இந்தியாவிலேருந்து நம்ம இந்திய பெருங்கடலில் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பேஸ் இது. இந்த பேஸ் இந்தியாவிலேருந்து கீழே தான், நம்ம சவுத்தில் கீழே இந்தியாவிலேருந்து பார்த்தோம்னா அங்கே வச்சிருக்கேன் அந்த பேஸை. அந்த பேஸ் ஆக்சுவலாக முதல்ல யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா பிரிட்டன் கிட்ட இருந்துச்சு. பிரிட்டன் அது உண்மையிலே யாருக்கு சொந்தமான அந்த தீவு அப்படின்னா அது ஒரு தீவு. அது யாருக்கு சொந்தம்னா மொரீஷியஸ்க்கு சொந்தமான தீவு. மொரீஷியஸ்ல இருந்து அந்த பர்டிகுலர் தீவை வந்து தனியாக பிரித்து அதை வந்து பிரிட்டனினுடைய ஓவர்சீஸ் டெரிட்டரின்னு அறிவிச்சு அதை வந்து அமெரிக்காவுக்கு லீஸில் விட்டு 50 வருஷத்துக்கு லீஸில் விட்டு, அந்த லீஸில் விட்டதை தொடர்ந்து அந்த இடத்துல அமெரிக்கா வந்து தன்னோட பேஸை உருவாக்குறதுக்காக லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே மெயின்லேண்டுக்கு மாற்றுறாங்க. கிட்டத்தட்ட 2000-3000 பேரை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த தீவிலிருந்து காலி பண்ணி நாங்கள் இங்கே வந்து பேஸ் வைக்க போகிறோம்ட்டு. அப்படி எல்லா விதிகளும் மீறப்பட்டிருக்கு. அந்த பேஸ் உருவானதுலேயே எல்லா விதிகளும் மீறப்பட்டிருக்கு. அமெரிக்கா உருவானதே விதிமீறல் தான். ஸோ அப்படியாக எல்லாத்தையும் அடித்து துரத்திட்டு அங்கே வந்து பேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது தொடர்பாக வந்து மொரீஷியஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஃபார் ஜஸ்டிஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணி, அது தொடர்பாக மொரீஷியஸ் வந்து சர்வதேச நீதிமன்றத்தை நாடி, நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த மாதிரி மக்களை வெளியேற்றினது தப்பு, பிரிட்டன் வந்து இந்த மாதிரி தீவை தனியாக பிரிச்சது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த தீவை மீண்டும் மொரீஷியஸ் கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி உத்தரவே போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த உத்தரவு இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இல்லீகலான பேஸில் சரி குறைந்தபட்சம் பிரிட்டனுக்கும் எதுக்கு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, 2ஆம் உலக போரோட முடிவில் பிரிட்டன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டத்தை சந்திச்சிருந்துச்சு. போரில் வேற அமெரிக்கா இன்வால்வ் ஆயிடுச்சு. நிறைய கடன் கொடுக்க வேண்டியது அமெரிக்காவுக்கு. அந்த கடன்லாம் தேவையில்லை, இந்த தீவு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தது தான். அப்போ அந்த தீவு வந்து இது வந்து காலம், அந்த லீஸ் காலம் வந்து 2015 முடியுது. 15 முடியும் பொழுதே மிகப்பெரிய அழுத்தம் யூகே சைட்ல இருந்தும் சரி, பிரிட்டன் சைட்ல இருந்தும் சரி, மொரீஷியஸ் சைட்ல இருந்தும் சரி, மீண்டும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2019 எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கு. இந்த போன தடவையாவது பரவாயில்ல, அவ்வளோ கடன் தள்ளுபடி எல்லாம் பண்ணா, இந்த வரைக்கும் ₹1 கூட கொடுக்காம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இல்லீகலான தீவு. அந்த தீவை நோக்கி தான் அந்த 6 விமானம் போயிருக்கு. டைவர்ஷன், இவங்களை டைவர்ட் பண்ண ஒரு டாக்டிக்ஸ்ல. ஸோ இவங்க எதை எடுத்தாலுமே விதிமீறல் தான். சர்வதேச விதிகள்லாம் வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா 3ஆம் உலக நாடுகள், வளரும் நாடுகள், இல்லைன்னா தன் மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு முக்கியமான தலைவர் வந்து உட்காருவாரு. அவனை காலி பண்றதுக்கு எல்லா விதியை கொண்டு போய் அவங்க மேல தலையில கொட்டி ஒண்ணும் இல்லாம பண்ற வேலைகள் இதுதான் அமெரிக்கா செஞ்சிருக்கு. அப்ப எல்லாமுமே விதிமீறல், அப்பட்டமான விதிமீறல். இதையும் மீறி இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஐஏஏ பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன்ல, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு ஈரான் கிட்ட, ஒண்ணுமே இல்லைன்ட்டு. அமெரிக்க அதிகாரிகள் சொல்றாங்க உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரிலாம் ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிற மாதிரியான கிரேட்ல யுரேனியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு ஐஏஏ வாயை பொத்திட்டு இருக்குல்ல. அப்போ ஐஏஏக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அப்போனா அந்த நியூக்ளியர் இன்ஸ்டலேஷனை ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸை இன்னொரு நாடு எப்படியாக மதிக்கணும் அப்படின்றதுலாம் இருக்கு. ஸோ அந்த விதிகளை, அந்த புரோட்டோகாலே இன்னைக்கு மீறப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நாட்டுக்குள்ள ஒரு அணு உலை இருக்குது அப்படின்னா அதன் மேல குண்டு போடுறது அப்படின்றது சர்வதேச விதிகளுக்கு புறம்பானது. அதுவும் அந்த அணு உலை வந்து கீழே இருக்குது, கிட்டத்தட்ட 200 அடி ஆழத்துல இருக்குன்னா அதை நான் உள்ள பூந்து அடிக்கிற அளவுக்கான 13,000 கிலோ எடை கொண்ட பங்கர் பஸ்டரை யூஸ் பண்றேன் அப்படின்றதுலாம் யோசிச்சு பாரு. மற்ற நாடுலாம் இதெல்லாம் நடத்துனா என்ன நடக்கும், சிந்திச்சா கூட என்ன நடக்கும். அமெரிக்காவால இதை செய்ய முடியுது, செஞ்சுட்டு அதை பெருமையா அதை வேற சொல்ல முடியுது. நான் என்ன பண்ணுனேன், எவ்வளவு பாம்பு போட்டேன், 13 to 14 பாம்பு போட்டேன், எங்கெங்கெல்லாம் போட்டேன், நட்டான்ஸ்ல போட்டேன், ஃபர்டோல போட்டேன், இது மாதிரி இடங்களை வரைக்கும் அவங்களால சொல்ல முடியுது. அங்க என்ன இருந்ததுன்றத வரைக்கும் சொல்ல முடியுது. அப்போ இது காமெடியே நினைச்சா நாங்க வந்து தூக்கி இருப்போம். ஆமா, வந்து தூக்காம விட்டுருக்கோம். அவர் இருக்கிற இடம் தெரியும், இருந்தாலும் நாங்க இப்போதைக்கு கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எல்லாமே அப்பட்டமான விதிமீறல் தான். அதான் இதுதான் ஆக்சுவலா செகண்ட் பார்ட்டாவுமே இருந்தது. நீங்க சொல்ல வந்ததான் நானும் கேட்க வந்தேன். அமெரிக்கா அண்ட் இட்ஸ் வார் கிரைம்ஸ் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், வரலாறு
நெடுக அவங்களுடைய பாரம்பரியம் அப்படின்றது ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. பட் யூஸ்வலா வந்து ஒரு சர்வாதிகாரி, ஒரு மோசமான நாடு அப்படின்னா சோவியட்டை சொல்லுவாங்க. ஸ்டாலின் வந்து மோசமான ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ன்றது ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. பட் அமெரிக்கா பாரம்பரியம் முழுக்க வந்து ஒரு ரத்த சகதியா தான் இருக்கு. அது ஹிரோஷிமா நாகசாக்கில அவங்க போட்ட பாம்ல இருந்து வியட்நாம் மாதிரி எடுத்துக்கலாம், ஈராக், ஆப்கானிஸ்தான்ல பண்ணது, இப்போ பாலஸ்தீன்லயும் அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்றது ஆப்வியஸா தெரியுது. இப்ப வெளிப்படையாக ஈரான்ல பண்றது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அத எப்படி முதல்ல அந்த நேம் எப்படி வாங்கினாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. நாங்க வந்து ரொம்ப ஒரு ஜனநாயகமான நாடு, இவ்வளவு வேலையை பார்த்துட்டு அந்த பேரை எப்படி வாங்கினாங்க? ஜனநாயகம்ன்ற இந்த வழிமுறைக்கு வந்து திரும்பிய இந்த ஜனநாயகத்தின்ற அந்த வழிமுறையை நோக்கி நகர்ந்த நாடு பழைய நாடுன்ற அடிப்படையில் தான் அந்த பேரை தவிர ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்தின நாடு அப்படின்றதெல்லாம் அதன் அடிப்படையில் அந்த பேர் கொடுக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஜனநாயகம் என்ன, மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய, அதுதான், அதுக்குள்ளேயே தான். அதை தாண்டி ஜனநாயகத்திற்கு பல விழுமியங்கள் இருக்கு. அது எதையுமே வந்து அமெரிக்கா வரலாறு நெடுக ஃபாலோ பண்ணது கிடையாது. மற்றபடி அந்த மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வழிமுறையே, அந்த உருவாக்கமே வந்து ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையின் மேல நடந்ததுதான். சரியா? அங்க இருக்கக்கூடிய செவ்விந்தியர்கள் எப்படியாக இனப்படுகொலை செய்யப்பட்டு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டு அதற்கு மேல ஒரு ஜனநாயகத்தை கட்டி எழுப்பிதான் வந்து இன்னைக்கு அமெரிக்கான்ற ஒரு நாட்டையே அன்னைக்கு அவங்க உருவாக்குனாங்க. ஸோ ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி, அவ்வளவுதான். இந்தியா லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. அதுதான் டெமோக்ரஸினா என்ன, இந்த டெமோக்ரஸின்ற இந்த வழிமுறை, இந்த முறை அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்பட்டது. நான் சொன்ன மாதிரி மற்ற விழுமியங்கள் வாய்ப்பே கிடையாது. ஆனா இந்த வரலாற்று ரீதியா பார்க்க போனோம் அப்படின்னா பிரிட்டனினுடைய மேலாதிக்கம் அந்த இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருது. அப்போ அந்த இடத்த வந்து அமெரிக்கா கைப்பற்றுது. அப்போ அதற்கான முயற்சி, போட்டி அப்படின்றது ஏற்கனவே தொடங்கிடுச்சு. முதல் உலகப் போருக்கு முன்னாடி இருந்தே தொடங்கிடுச்சு. அப்போ பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல காலனி வச்சிருந்தாங்க. ஐரோப்பிய நாடுகள் உலக அளவுல காலனி வச்சிருந்தாங்க. பிரான்ஸ் கிட்ட காலனி இருந்துச்சு, பிரிட்டன் கிட்ட காலனி இருந்துச்சு, இட்லி கிட்ட காலனி இருந்துச்சு. இந்த மாதிரியான நாடுகள்லாம் காலனி வச்சிருந்தாங்க. அமெரிக்காவுக்கு அப்படிப்பட்ட காலனி கிடையாது. அதுவே ஒரு காலனியில உருவான நாடு தான். சரியா? அப்போ முதல் உலக போர் இந்த காலனிகளுக்கு இடையில, அதாவது காலனியை வைத்திருந்த நாடுகளுக்கு இடையில தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காலனியை பங்கிட்டுக் கொள்வதில் நடந்த சண்டை தான். அது என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் உலக போற வார் டு எண்ட் ஆல் த வார்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மோதல்கள் இந்த காலனி முதலாளிகள் இருப்பாங்களே அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த மோதல்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வார் தான் வந்து முதல் உலக போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுலயும் வந்து முடிவுக்கு வரல. அவங்களுக்குள்ள அந்த சண்டை அப்படின்றது முடிவுக்கு வரல. அதற்கு பிறகுதான் இரண்டாம் உலகப் போர் ஒன்று உருவாகுது. அப்போ இரண்டாம் உலகப் போரினுடைய முடிவுல இந்த பழைய முதலாளிகள்லாம் இருந்தாங்கல்ல, இந்த காலனி ஆதிக்க முதலாளிகள், யார், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இவங்க எல்லாருமே வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இனிமேல் வந்து உலகத்திற்கு ஒரு புது ஒழுங்கு உருவாகுது. நேரடியாக காலனி ஆதிக்கம் செய்ய முடியாது. அப்போ இந்த நாடுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பதற்கு பல உலக அமைப்புகள் உருவாகுது. நான் சொல்றது ஐநா மாதிரி, வேர்ல்ட் பேங்க் மாதிரி, IMF மாதிரி மாதிரியான அமைப்புகள் உருவாகுது. ஆனா அதற்கு யார் தலைமை பொறுப்பு எடுப்பது அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டன் அந்த நிலைமையில இல்லை. பிரிட்டன் வந்து இரண்டாம் உலக போர்ல வீழ்ந்து போய் கிடச்சி. பிரான்ஸாலே முடியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டன் தான் தலைமை. சரி, சூரியன் அஸ்தமிக்காத பேரரசுல அப்படின்னு சொல்லிப்பாங்கல்ல அவங்கள, சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அப்போ அமெரிக்காவுடைய வளர்ச்சி. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டன் நேரடியாக போய் நாடுகளுக்குள்ள புகுந்து மிகப்பெரிய இனப்படுகொலைகளை நிகழ்த்தினது தான் பிரிட்டன். அப்படித்தான் அதோடைய காலனி வரலாறே ஒட்டுமொத்தமாக எடுத்தோம்னா. இந்தியாவிலையும் கூட எத்தனை படுகொலைகளை நம்ம சுட்டி காட்டலாம், ஜாலியன் வாலாபாக் உட்பட. ஸோ அந்த மாதிரியான படுகொலைகளை நிகழ்த்தி கொண்டிருந்தது அப்படின்றது இன்னைக்கு யாரோட தலைமையில் இதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா பிரிட்டன். இப்போ வந்து அந்த தலைமை கைமாறுது. அப்போ இதற்கு முன்னர் நடந்தது மாதிரி இல்லாம நவீன காலத்துல புதிய வகையில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வேலை. அப்ப அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வேலையினுடைய வெளிப்பாடு தான் போர்கள் அப்படின்றது. ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் லீடர் கிட்ட போய் கேள்வி கேட்பாரு, உங்க ஊர்ல வந்து ஊழல் இருக்காமே, ஜனநாயகமே இல்லையாமே அப்படின்னு கேட்கும்போது திரும்ப கேட்பாரு, டேய் நாகசாகி ஹிரோஷிமா மேல குண்டை போட்டு நீ வந்து என்கிட்ட ஜனநாயகம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கெல்லாம் தகுதி இருக்கா அப்படின்ற கேள்வி கேட்பாரு. இப்போ அந்த மாதிரி எப்படி அவங்களால அதை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்க முடியுது? அங்க ஒண்ணு பண்ண முடியுது, அடுத்து வியட்நாம் வார்ல பண்ண முடியுது, அல்லது நான் சொல்ற மாதிரி இப்போ வரைக்கும் சொல்றேன்ல, இது எல்லாத்தையுமே எப்படி அவங்களால கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்க முடியுது? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு சண்டை வருது. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா ட்ரம்ப் அங்கேருந்து வந்து நான் முடிச்சு வச்சிருவேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து அது கொடுத்தேன்னா அது முடிஞ்சிருச்சு, நான் சொன்னா முடிஞ்சு போச்சு. இது இன்னொருத்தர் எப்படி கேட்டாங்கன்னா, ஐ திங்க் புகாரி தான் நம்ம பாட்காஸ்ட்ல பேசலாம்னு நினைக்கிறேன், இல்லை வேற எங்கேயாவது கேட்டா எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதாவது ரெண்டு நாடுக்கு சண்டை நடக்கும், சம்மந்தமே இல்லாம அமெரிக்கா உள்ள வந்து ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்றது. இதை பண்றது வழியாக அவங்க என்ன சொல்ல வராங்க?
இல்ல அது ஒரு மேலாதிக்கம் தான். உலக அளவுல நான் தான் வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி கண்காணிக்கக்கூடிய ஒரு இடம். என்னுடைய அப்படின்னு நான் இப்ப அமெரிக்கா அப்படின்னு சொல்றது வேற ஒண்ணுமே கிடையாது. உலகத்தினுடைய முதலாளித்துவம், இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய கேபிட்டலிசம். ஸோ முதல் உலக போருக்கு பிறகு வந்து சோவியத் யூனியன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோசியலிச தலைமை ஒன்று இருந்துச்சு. அது வந்து அமெரிக்கா பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கேபிட்டலிசத்துக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட். அப்போ சோசியலிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு அதனுடைய வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படணும். இதை பொறுத்த வரைக்கும் இங்கே பகிர்ந்தளிக்கிற வேலையெல்லாம் கவர்மெண்ட் செய்யாது. முடிஞ்சா நீ முதலாளி ஆயிக்கோ, முடிஞ்சா நீ பணக்காரன் ஆயிக்கோ, அதுதான் என்னுடைய டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தன்ட்ட அதிகமாக இருக்கும், இன்னொருத்தன்ட்ட கம்மியாக இருக்கும். அப்போ அதை பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த வேலைகளை, இந்த நடவடிக்கையை அது வந்து சட்டப்பூர்வமாகவும் இல்லை பலத்தை பயன்படுத்தியும் இந்த மாதிரி செய்ய வேண்டிய தேவை வந்து ஒரு சோசியலிச நாடு இருக்கு. அப்போ இங்கே பலத்தை பயன்படுத்தி எதை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன்ட்ட அதிகமாக இருக்கிறத எடுத்து அவன்கிட்ட இருக்கிறத முழுசா பறிச்சுட்டு இல்லை, அவனுக்கு என்ன தேவையோ அதை விட்டு வச்சுட்டு மீதத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேலை. இதை வெளியில இருந்து பார்க்கும் பொழுது என்னவா தோணும் அப்படின்னா, அராஜகமாக தோணும். இல்லாட்டினா இதை தான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரம் அப்படின்றாங்க. இதை தான் இவங்க சர்வாதிகாரன்றாங்க. பட் இவர்களுடைய சர்வாதிகாரம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தனுக்கு சாப்பிட வழி இருக்காது, சுத்தமாக சாப்பிட வழி இருக்காது. ரொம்ப சிம்பிள். இப்போ மும்பையில் மிகப்பெரிய ஆசியாவிலே மிகப்பெரிய ஸ்லம் இருக்குது, தாராவி. அந்த ஆசியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்லம்ல வாழக்கூடிய மக்கள் வெறும் தான் நீ நானும் பேசுகிற அளவுக்கு இது உள்ள ரூம் தான். இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இதுக்குள்ளேயே குடும்பம் நடத்துவாங்க, இதுக்குள்ளேயே குழந்தை பெற்றுப்பாங்க, இதுக்குள்ளே அவங்களுக்கு இன்னொரு திருமணம் நடக்கும். அதை வச்சு போனாதான் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் மகிழ நான் பேசியிருப்பேன், சிட்டிசன் ஆஃப் தாராவியா. இப்படியாக லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குடியிருப்புகளில் வாழ்வாங்க. இதை வந்து ஒரே ஒரு குடும்பம் 27 மாடி, அந்த குடும்பத்துக்காக 27 மாடி வந்து கட்டப்பட்டிருக்கும். அதன் மாடியில் மொட்டை மாடியில இருந்து இந்த தாராவியை அவங்க கையில் காஃபி கப்போட ரசித்து பார்ப்பாங்க. இது ஒரு ஜனநாயகம். இப்போ இதை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் மீது மிகப்பெரிய அடக்குமுறை அவிழ்த்து விடப்படும். இவங்க ஏன் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க? பலம் பகிர்ந்தளிக்கப்படலை, நான் வந்து வாழ்றதுக்கு எனக்கு அடிப்படையே கிடையாது அப்படின்ற போது நான் என் உரிமையை கேட்கும்போது எனக்கு எதிராக இந்த அரசு இல்லைன்னா இந்த கேபிட்டலிசத்தை ஆதரிக்கக்கூடிய இந்த அரசு தான் வச்சிருக்கக்கூடிய இராணுவம், போலீஸ் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை நடத்தும். இது வந்து சர்வாதிகாரம் கிடையாதான், ஆனால் அது சர்வாதிகாரமா இப்படியாகத்தான் அவங்க அதை வகுத்து வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் உலக அளவுலேயே வந்து அதை ஒரு தான் நமக்கு தெரியுமே. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க கையில் இருக்கக்கூடிய எல்லா மீடியமும் இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஒட்டுமொத்த மீடியா இருக்குல்ல, மீடியா நான் சொல்றது வெறும் வந்து செய்தி நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, மக்களை பெருவாரியாக சென்று சேரக்கூடிய எல்லா வகையான துறைகளும் இருக்கட்டும். அது வந்து சினிமாவாக இருக்கட்டும், சாதாரண வீடியோ கேமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ கேம்ன்றது வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. மரியோ நீ விளாண்டுருக்கியா? மரியோ என் சின்ன வயசுல நானும் மரியோ விளாண்டுருக்கேன். மரியோ தான் வந்து வீடியோ கேமினுடைய முதல் பரிமாணம். மாரியோ விளாண்ட காலத்துல மாரியோவோட சேர்ந்து இன்னொரு கேம் இருக்கும், அது யாருக்கும் தெரியுமா தெரியாது, கான்ட்ரா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பேர். கான்ட்ரா அந்த சமயத்துல அமெரிக்கா வந்து நிகாராகுவால அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசை வீழ்த்துவதற்காக அங்க இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக அங்க சில ஆயுதக்குழு ரைட் விங் ஆயுதக்குழு செயல்படும்ல, அந்த ரைட் விங் ஆயுதக்குழுக்களுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதன் மூலம் CIA அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆயுதத்தை வாங்கக்கூடிய அந்த ரைட் விங் அந்த மிலிஷியாஸ் இருக்காங்களா, அவங்க பேர் வந்து கான்ட்ராஸ், இவங்க வச்சிருப்பாங்க கான்ட்ராஸ். அப்போ அந்த கான்ட்ராஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோஸ் அப்படின்ற மாதிரி போய் உலக மக்கள்கிட்ட சேர்ப்பதற்கு அந்த வீடியோ கேம் பயன்பட்டுச்சு. கான்ட்ரா நான் விளாண்டுருக்கேன். வந்து கான்ட்ரானா ஒருத்தர் பயங்கரமா ஹீரோவா இருப்பார். அவர் வந்து எதிரிகளை வந்து சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ இப்படியாக எல்லா மீடியமும் உங்ககிட்ட இருக்குது. சினிமா நம்ம தெரியும், ஜேம்ஸ் பாண்ட் வந்து யாரை போய் எந்த நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை வந்து தடுத்து நிறுத்துவார். அவர் போறது ரஷ்யா, பெரும்பாலும் தொடக்க காலத்துல உள்ளே ரஷ்யாவுக்காக போயிட்டு இருப்பாரு. என்னைக்கு சோவியத் யூனியன் விழுந்துச்சோ அதுக்கு பிறகு நார்த் கொரியா போனாரு. அவனா ரஷ்யன் ஏஜென்ட், KGB இதுதான் வரும் ஃபுல்லா. இல்லைன்னா ஈஸ்ட் ஜெர்மனி இருக்கும்போது ஈஸ்ட் ஜெர்மனி, ரஷ்யா, பிரிட்டிஷோட சீக்ரெட் சர்வீஸ் தான் அவரு, ராணியோட. ஆமா, MI6 அவரு. அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நார்த் கொரியா போவாரு. சமீபங்கள்ல படங்கள்ல நார்த் கொரியா போறாரு. இப்பெல்லாம் கியூபாலாம் கூட போயிருக்காரு. ஸோ இப்படியாகத்தான். அப்போ இது எல்லாமே கொண்டு வந்து உங்ககிட்ட என்ன சேர்க்கும்?
நான் செய்வதெல்லாம் சரி, அமெரிக்கா ஒரு விஷயத்துல தலையிட்டுச்சுன்னா, சமீபத்தில் கூட ஒரு படம் பார்த்தேன், தி லாஸ்ட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு அது ஒரு படம், அது பழைய படம் தான் நினைக்கிறேன். செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல யூதர்கள் மீட்கப்படக்கூடிய காட்சி, அதாவது போர் முடிவுக்கு வந்துருச்சு, யூதர்கள் மீட்கப்படக்கூடிய காட்சி. ஒரு பக்கத்துல இருந்து ரெட் ஆர்மி வந்துகிட்டு இருக்கும், அதாவது சோவியத் யூனியனுடைய ஆர்மி வந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் அமெரிக்கா, பிரிட்டன் அந்த ராணுவம் வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த ராணுவம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த யூதர்களுடைய இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருக்கோ அதெல்லாம் லிபரேட் பண்ணிட்டே போவாங்க, விடுதலை செஞ்சுட்டு அவங்கள காப்பாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ரெட் ஆர்மி வரும். ரெட் ஆர்மி வந்து அவங்கள காப்பாற்றும். ஆக்சுவலாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மினிட்ல நாஜிஸ் என்ன பண்ணுவாங்க, ரெட் ஆர்மி வரதுன்னு தெரிஞ்ச உடனே கேம்பை காலி பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய யூதர்கள்லேயே சிறந்த யூதர்கள், கொஞ்சம் அறிவாளியாக இருப்பான்ல, ஒரு பெரிய ஆர்டிஷனாக இருப்பான், இல்லைன்னா பெரிய இன்ஜினியராக இருப்பான், அவங்களாம் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போரில் இவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்கன்ற நம்பிக்கையில் ஒரு ட்ரெயினில் அப்பயும் அடைச்சு நிற்க வச்சு தான் கூட்டு போவாங்க. அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நிறுத்திட்டு யாரு, ரெட் ஆர்மி ஸ்டாப் பண்ணி அவங்கள லிபரேட் பண்ணி அந்த கிராமத்துல, பக்கத்துலேயே ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்துல அவங்கள வச்சு அவங்களுக்கு திடீர்னு ஒரு நோய் வந்துடும், அந்த நோய்க்காக மருத்துவம் செய்யும், இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு இருக்கும் ரெட் ஆர்மி. நல்லா யோசிச்சுப்பாரு, அவங்கள காப்பாத்தி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த கிராமத்துல இடம் கொடுத்து அவங்களுக்கு நோய்க்கு மருத்துவம் பார்த்து இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கடைசியில அந்த கிராமத்துக்கு திடீர்னு வந்து அமெரிக்க ராணுவம் உள்ள வரும். ஆல்ரெடி ரெட் ஆர்மி இங்க இருக்கும், அமெரிக்க ராணுவம், அதான் அவங்க எல்லாம் லிபரேட் பண்ணிட்டே வராங்கல்ல, 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. அமெரிக்க ராணுவத்தை சம்பந்தமே இல்லாம அந்த மக்கள் இருப்பாங்கல்ல, யூதர்கள், அதான் பாதிக்கப்பட்ட யூதர்கள், திடீர்னு பார்த்தா கொடி அசைச்சு வரவேற்பாங்க. இவ்வளவு நேரம் அவனுக்கு சாப்பாடு போட்டவன் அவன். அப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பல வழிகள் இருக்கு. அவங்களால அவர்கள் செய்வது நியாயம். அமெரிக்கா ஒரு விஷயத்துல தலையிட்ட நியாயமா தான் இருக்கும். அது ஆட்டம் பாம்பு போட்டாலும் சரி, 2 குண்டு போட்டாலும், ஆமா, ஹிரோஷிமா நாகசாகி மேல 2 குண்டு எதுக்கு போட்டுச்சுன்னு இதுவரைக்கும் அதை விவரிக்கக்கூடிய வகையில விளக்கமா எந்த படமா அது பார்த்திருக்கியா? அது நடந்த கொடுமையை வந்து விளக்கக்கூடிய அவங்க வாங்கின ஐடியா காமிச்சிருப்பாங்க. சோ அதான் விஷயமே. அப்போ எல்லாத்தையும் நான் கொண்டு போய் உன் மனசுல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விதைக்கக்கூடிய வகையில என்கிட்ட ஹாலிவுட் படம் இருக்கு, என்கிட்ட வீடியோ கேம் இருக்கு, என்கிட்ட புத்தகங்கள் இருக்கு, என்கிட்ட டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு. இது எல்லாமே நீ எங்க திரும்பினாலும் அதான் உனக்கு. அமெரிக்கா ஆதரவாளர்கள், நீ போய் இன்னைக்கு நான் சும்மா ஒரு உனக்கு ஒரு சேலஞ்சாவே சொல்றேன், யூடியூப்ல போயிட்டு நீ வந்து ஜோசப் ஸ்டாலின் பற்றி பாசிட்டிவா பேசக்கூடிய ஒரே ஒரு டாக்குமெண்ட்ரி, அது எந்த மொழியில இருந்தாலும் பரவாயில்ல, எடுக்க முடியுமான்னு பாரு. இந்த மொழியில இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு, ரஷ்யன் மொழியில இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது இருந்ததையும் கூட எல்லாத்தையும் தூக்கியிருப்பாங்க இந்நேரம். வாய்ப்பே கிடையாது. ஜோசப் ஸ்டாலின் போட்டாலே அவர் ஒரு டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் எல்லாமே வரும். லெனினை ஆதரிச்சு கூட ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி நீ பார்க்க முடியாது. ஸோ நீ ஆக்சஸ் பண்றது எல்லாமே உனக்கு மைண்டுக்குள்ள அமெரிக்கா யாரையெல்லாம் எதிரிகள்னு அது டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோ அவர்கள் எல்லாம் உண்மையிலே எதிரிகள் தான் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கக்கூடிய வகையில உண்மைக்கு புறம்பான எல்லா தகவலும் உனக்கே தெரியாம மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு உளவியல் ரீதியான வேலை தான். இந்த வேலையை கொஸ்டினே செய்யப்படலையா அமெரிக்காவினுடைய? எப்படி யாரை வந்து கவுண்டரா அந்த வேலையை செய்ய முடியும்? கவுண்டரா செய்யக்கூடிய நபர்கள் இல்லைன்னா கவுண்டரா வரக்கூடிய விஷயங்கள் தணிக்கைக்கு உட்படுத்தப்படும். ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரியான படங்களுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்காது, அப்படிமான டாக்குமெண்ட்ரிக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்காது. இல்லாட்டினா அப்படியாக அதையும் மீறி 1-2 வந்துச்சுனாலும் கூட அது பெருவாரியான மக்களை சேர விடாமல் தடுக்கிறதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு இப்போ நவீன காலத்துல இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கும் சரி, இல்ல மற்ற ஊடகங்களும் சரி, அங்க நீ போய் இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக நீ போடுற போஸ்ட், இல்லைன்னா ஒரு வாரன் வந்தா நீ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு விஷயத்த செஞ்சனா அவங்க என்னத்தை ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த விஷயம் தான் போய் மக்கள்கிட்ட சேரும். நீ இஸ்ரேல்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தினா முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு அது ஷேர் ஆகாது பெருசா இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா இந்த வார்த்தையும். ஸோ இப்போ ரீசெண்டா நம்ம கண்கூடா பார்க்கிறோம், இதைத்தான் வந்து அவங்க ரொம்ப காலமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தணிக்கைன்றது ரொம்ப சாதாரணமா செய்யறாங்க. அதனால நீ கேட்ட கேள்வி இருக்குல்ல, அதனால நாம் பெருவாரியான மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, அமெரிக்க தலையீடு அப்படின்றது அங்க ஒரு நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு ஹீரோவினுடைய தலையீடு அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுவதன் காரணமாக தான் நீங்க சொல்ற அந்த கேள்வி கணக்குல இல்லாம அவங்களால இறங்கி எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஆனா அவ்வப்போது அவங்க இந்த விஷயத்துல அம்பலப்பட்டு வர்றாங்களான்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து அம்பலப்பட்டு வர்றாங்க. ஆனா அந்த அம்பலப்பட்டு வர்ற விஷயத்த மூடி மறைப்பதற்கு அடுத்த ஒரு வேலையை செய்யறதுக்கு இல்ல அடுத்த ஒரு பெரிய புரொபகண்டாவை செய்யறதுக்கு அவங்க கிட்ட மிகப்பெரிய பலம் அப்படின்றது இருக்கு. அந்த பலத்தை பயன்படுத்தி அதை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மக்கள் அதை எதிர்த்து தான் இருக்காங்க. வியட்நாம் போராக இருந்தா, உள்நாட்டுல ஈராக்ல இல்ல, இதற்கு வந்து என்ன சொல்றது, யோசிச்சு பாரு, நான் உலகத்துக்கே வந்து ஒரு சூப்பர் பவரா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு போலி தேசியத்தை அங்க ஊட்டி வச்சிருக்காங்கல்ல.
இப்போ இன்னைக்கு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்னு சொல்றது வந்து அந்த போலி தேசியத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். அப்போ ஆல்ரெடி அந்த போலி தேசியத்தை அவங்க ஊட்டி வச்சிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து நான் அமெரிக்கன், உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்சம் மிடில் கிளாஸ் இல்லைன்னா அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மற்ற நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஒரு விருப்பம், கிரீன் கார்டு எடுக்கிறது, அது வந்து அமெரிக்கா போறது, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அமெரிக்கன் ட்ரீம் இருக்கும், அங்கே போறது அங்கே வேலை செய்யறது அப்படின்றது மாதிரி. அப்போ இப்படியாக ஒரு நாட்டினுடைய பிரஜை நான், சிட்டிசன் நான். அப்போ நான் வந்து என் நாட்டை பெருமையா பேசாம வேற யார் பேச போறா? அப்போ என் நாடு செய்யக்கூடிய இந்த மாதிரியான அக்கிரமங்களை கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இல்லை. அதை தாண்டி அமெரிக்காவுக்குள்ள இனரீதியான ஒரு பிரிவினையும் இருக்குது உள்ளுக்குள்ள. அப்ப அந்த இனரீதியான பிரிவினையின் அடிப்படையில நான் உயர்ந்தவன், அமெரிக்கா உயர்ந்தது, வெள்ளைத்தோல் உயர்ந்தது, இந்த மாதிரியான எண்ணம் அமெரிக்கா முழுவதும் பரவி இருக்கு. அப்போ அவங்க நான் ஏன் வெளில போய் ஒருத்தன் எந்த வகையிலுமே யோகியனே கிடையாது, அவங்க யோகியமே கிடையாது. அப்போ ஒரு நாட்டுக்குள்ள தலையிட்டு அந்த நாட்டை வந்து ஒண்ணுமில்லாம செய்யறது அப்படின்றது வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு. இப்போ எல்லாருக்கும் இருக்க கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிடல் காஸ்ட்ரோவை படுகொலை செய்வதற்கு எத்தனை முறை சிஐஏ நடத்திய அந்த தாக்குதல் இருக்கு. அதே மாதிரி இன்னும் அவங்களுடைய வரலாறு நெடுக்க எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பண்ணலாம். டோரிஜாஸை வந்து படுகொலை செய்யப்பட்டது, பனாமால டோரிஜாஸா படுகொலை செஞ்சது, பேட்ரிஸ் லுமும்பா படுகொலை, அதே போல ஷேகுவாராவோட படுகொலை பொலிவியால நடந்தது, சிஏவினுடைய உத்தரவின் அடிப்படையில் நடத்தப்பட்டது. இந்த மாதிரி லைனா சொல்லிக்கிட்டே போகலாம். உலக தலைவர்கள், முக்கியமான தலைவர்களுடைய படுகொலை அப்படின்றது. ஸோ இது எல்லாமுமே இவர்கள் இந்த செய்யக்கூடிய எல்லாமுமே ஏதோ ஒரு வகையில நியாயப்படுத்தப்படும். அது பெருவராணிய மக்களுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கான இந்த வேலைகள் செய்யப்படும் அப்படின்னு தான். அப்போ குறைந்தபட்சம் கூட நீ ஹாலிவுட் படங்கள்ல எடுத்துக்கிட்ட அப்படின்னா ரெட் ஆர்மியை எப்படியாக காண்பிப்போம். ரெட் ஆர்மி யாருமே அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்திருக்க மாட்டாங்க. பாசிசத்தை தடுத்து நிறுத்துவதில், 2ஆம் உலகப் போர்ல ஹிட்லரினுடைய அந்த பாசிஸ்ட் கும்பலை வந்து வீழ்த்தினதுல ரெட் ஆர்மியினுடைய பங்கு, அவங்களுடைய தியாகம் இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில நடந்தது கிடையாது. இதுக்கு பிறகும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் உயிரை கொடுத்தாங்க. இல்லாட்டினா இன்னைக்கு என்ன உலக வரலாறே வேற மாதிரி மாற்றப்பட்டிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தியாகத்தை பற்றி எந்த இடத்துலையுமே வந்து அந்த தியாகத்தை போற்றக்கூடிய வகையில ஒரு ஹாலிவுட் படம் வந்திருக்குமான்னு சொல்லணும். வாய்ப்பே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. எனிமி அட் த கேட்ஸ்னு ஒரு படம், ஜூட்லா நடிச்சிருப்பாரு, எடாரிஸ் ஜூட்லா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்க்க போனால் எனிமி அட் த கேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கிராட் முற்றுகையில் இருக்குது. இந்த சைடு யாரு? ஹிட்லருடைய ஆர்மி, அந்த பக்கம் ரெட் ஆர்மி, ஸ்டாலினோட ரெட் ஆர்மி. ஸ்டாலினோட ரெட் ஆர்மியும் ஹிட்லருடைய நாஜி படையும் மோதி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல், அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம். அந்த படத்துல ஹீரோவா யாரை காமிக்க முடியும்? பெருசா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா படம் முழுக்க முழுக்க ஹீரோவா வந்து ரெட் ஆர்மியில இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் காமிப்பாங்க, ஜூட்லாவை தான் காமிப்பாங்க. ஆனா ரெட் ஆர்மி அவரை வந்து எப்படி நடத்துது அப்படின்ற அடிப்படையில அது நமக்கு அந்த படம் பார்த்துட்டு வரும்பொழுது ரெட் ஆர்மி தான் ஹீரோ அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல நம்ம வரமாட்டோம். ஹெடாரிஸ் சூப்பரா நடிச்சிருந்தாருல, ஜூட்லா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாருல. ஆனா ஆக்சுவலா எடாரிஸ் வந்து யாரை பிரதிநிதித்துவப்படுத்துறா அப்படின்னா நாஜிய. ஆனா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பீரத்தையும், அந்த படம் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய கம்பீரத்தையும், அவருக்கு வந்து ஒரு தனி ஒரு கரிஸ்மேட்டிக்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் அவர் கொடுத்துருக்கோம். ஜூட்லாவுக்கு அந்த அளவுக்கு ஈக்குவலா கொடுத்துருக்காது. ஸ்கில்ஸ் இருக்கும் ஜூட்லா கிட்ட. ரேச்சல் வைஸ் நடிச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட ஸ்கில்ஸ் இருக்கும். பட் இவங்க 2 பேரையும் வந்து மற்ற ரெட் ஆர்மியில இருந்து தனித்து பிரித்து இருக்கக்கூடிய நபர்களா காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீ அப்படி இன்னும் உள்ள போய் பார்த்தனா இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ மக்களுக்காக இல்ல அமெரிக்கா செய்யக்கூடிய அக்கிரமங்களை பேசக்கூடிய எந்த விஷயத்தையுமே பெருவாரியான மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய ஊடகங்கள் அதை செய்யாது. அதை செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் அவங்களால கண்மூடித்தனமா இப்ப யோசிச்சு பாரு, ஈராக்குக்குள்ள புகுந்து அந்த ஈராக் மீது தாக்குதல் நடத்தி அதனுடைய அதிபரை வந்து படுகொலை செய்தது அப்படின்றது என்ன காரணம்? இந்த வீடியோ வெளியிட்டாங்க. முதல்ல அப்படிப்பட்ட ஒரு வீடியோ வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரிதான் கடாஃபியும். யோசிச்சு பாரு, எதுக்குன்னு உள்ள போனாங்க, என்னன்னு சொல்லிட்டு போனாங்க. காலின் பால் என்ன சொன்னாரு, ராம்ஸ்ஃபெல்ட் என்ன சொன்னாரு, கண்ட்லிசா ரைஸ் என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் அந்த டைம்லலாம் டோனி பிளேர் என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய போர் குற்றவாளிகள். உண்மையில் சொல்ல போனா இவர்கள் எல்லாருமே ஆமா, இவங்க எல்லாமே எந்த வகையில போர் குற்றவாளிகள்னா சர்வதேச விதிகளின் அடிப்படையில, சட்டங்களின் அடிப்படையில இவர்கள் போர் குற்றவாளிகள். ஏன்னா அமெரிக்காவுக்கு பொருந்து போனாலும் அவங்க போர் குற்றவாளி. ஆமா, அவங்க என்னன்னா தங்களுக்கு உண்மை தெரிந்து உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு நாட்டின் மீது
போர் தொடுத்து அந்த நாட்டில் லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்திருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் அவர்கள் போர்க்குற்றவாளிகள். என்ன சொல்லிட்டு உள்ள போனாங்க, வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரழிவு தரக்கூடிய ஆயுதங்கள் இருக்கு அப்படின்ட்டு. ஒரே ஒரு பேரழிவு தரக்கூடிய ஆயுதத்தையும் கூட நீ மக்கள் முன்னாடி காமிக்கல. அப்போ அவங்களோட எண்ணம் யோசிச்சுப்பாரு, ஐயோ நம்ம இப்படி சொல்லிதான் பொய் சொல்லிதானே உள்ள வந்தோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் அப்படி ஒரு பொய் சொல்லிதானே உள்ள வந்தேன், இந்த பொய்யை நிரூபிக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று ரெண்டை வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்லாம் வந்து போலீஸ் வந்து கைப்பற்றுவாங்க. இந்த கஞ்சாவா இருக்கட்டும், இல்லாட்டினா விலை உயர்ந்த பொருள் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க, கைப்பற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கைப்பற்றிட்டா அதுல ஒரு பாதி அவங்க அடிச்சாலும் கூட மீதியை டிஸ்பிளே பண்ணி காமிப்பாங்க. இதெல்லாம் அட்லீஸ்ட் நாளைக்கு வந்து எதுவும் பிரச்சனைனா டிஸ்பிளே பண்ண பார்த்தல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இவங்களா கொண்டு போய் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அந்த பொருளை கூட ஏதோ பாருங்க, வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், இதை தான் நாங்கள் சொன்னோம், இந்த கெமிக்கல் வெப்பனை தான் சொன்னோம், இதை பார்த்தீங்களா ஸ்டாக் பைல் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. அக்கௌண்டபிளாவே இல்லை. அதுக்கு பேருக்கு கூட அப்படி பொய்யா கூட அவங்க காமிக்கல அப்படின்றது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏன் உன்னை வந்து நிரூபிக்கணும், நான் சொன்னா நீ யாரு கேட்பா, என்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா, நான் சொன்னா நீ நம்பணும், இதை நீ காலப்போக்கில் வரலாற்றுல மறந்து போயிடுவேன். அதுக்கு பிறகு நான் இதே பொய்யை சொல்லி இன்னொரு நாட்டுக்குள்ளேயும் போவேன். அப்படிதான் போயிருக்கல இப்ப ஈரானுக்குள்ள. இப்ப எல்லாரும் அந்த கேள்வி தானே கேட்கணும், உண்மையில என்ன நடந்திருக்கணும். இந்த விஷயத்துல அமெரிக்கா அம்பலப்பட்டு, நாட்டோ அம்பலப்பட்டு இன்னைக்கு ஈராக்ல இருந்து வெளியே இருந்திருந்ததா, அந்த விஷயம் பரவலா உலக மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இருந்துச்சுன்னா ஈரானுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டு உள்ள போக முடியுமா அவங்களால? ஐயோ நம்ம இந்த கேள்வி கேட்பாங்களே, இதனால் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல. இன்னைக்கு தைரியமா உள்ள போறாங்கன்னா காரணம், ஈராக்லயே நான் யாருமே நம்மள கேள்வி கேட்கல. சரி, ஆப்கானிஸ்தானுக்குள்ள எதுக்கு போனோம்? வார் ஆன் டெரர். ஓகே, ஆப்கானிஸ்தான் நாட்டை கொடுத்துட்டு 20 வருஷம் அதே தாலிபான்களை அவங்க சொல்லாத வார்த்தையே கிடையாது, பயன்படுத்தாத வார்த்தையே கிடையாது. உலகத்துல இருக்கக்கூடிய ப்ரீடிங் கிரவுண்ட் தாலிபான் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் தான் டெரரோட ப்ரீடிங் கிரவுண்ட். மனிதர்களே கிடையாது, அவர்கள் வந்து 200 வருஷம் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள். இது மாதிரியான வாயில வராத வார்த்தையே கிடையாது யூஸ் பண்ணாங்க. அவங்களால முடியல, கட்டுப்படுத்த முடியல. அதான் நான் சொன்னேன், மக்கள் சக்தின்றது அணுகுண்டோட மிகப்பெரியது சக்தி. இப்ப இன்னைக்கு யார் அதிகமா வெப்பன் வச்சிருக்கா, யார் வந்து பயங்கரமான வெப்பன் வச்சிருக்கா அப்படின்ற ஒரு சண்டையை இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்கல்ல இவங்க 2 பேரும். அப்போ ஈரான் கை இந்த வகையில ஓங்கி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து ஈரான் அரசு பக்கமாக நிற்கிறார்கள். அது நீ 1000 அணுகுண்டுக்கு சமமான பலம், மக்கள் பலம் தான் என்னைக்குமே பலம். அப்ப அந்த அரசு பின்னாடி மக்கள் நின்னாங்க அப்படின்னா, அதேதான் 2ஆம் உலக போர்ல ஸ்டாலின் பின்னாடி அங்க இருக்கக்கூடிய சோவியத் யூனியன் மக்கள் நின்னாங்க. இல்லாட்டினா ஸ்டாலினால ஹிட்லரை வீழ்த்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஹிட்லர் அவ்வளவு பலத்தோடு ரஷ்யா மீது நடத்திய தாக்குதல், அத்தனை மாதங்களாக நடத்தப்பட்ட தாக்குதல். அப்போ அந்த மக்கள் நின்று போராடினதால தான், வெறும் ராணுவ வீரர்கள் மட்டும், ரெட் ஆர்மி அப்படின்றது ஒரு சின்ன யூனிட் கிடையாது, இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்துதான் ரெட் ஆர்மி. அதனாலதான் அது சாத்தியப்படுத்த முடிச்சுது. அப்போ அந்த பலம் இன்னைக்கு ஈரான் கிட்ட இருக்கு. நீ எவ்வளவு பெரிய உலக வல்லரசா இருக்கட்டும், இல்லை உன்கிட்டயே நீ அணு ஆயுதத்தை வச்சிருக்கலாம் நீ. பட் ஏன் வந்து நான் அதை சொல்லணும், வியட்நாமை யோசிச்சுக்கோ. வியட்நாம்ன்றது ஒரு மிக 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 இப்ப ஈரான் இருக்கக்கூடிய நிலைமையில கூட கிடையாது. வியட்நாம் தம்மா தூண்டு நாடு, ஒண்ணுமே கிடையாது. அமெரிக்கா வந்து ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை நேரடியா உள்ள இருக்குச்சு. அப்ப அமெரிக்கா பயன்படுத்தாத ஆயுதங்களே கிடையாது. தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் வரைக்கும், நபாம் வரைக்கும் பயன்படுத்துச்சு. பங்கர் பஸ்டர் யூஸ் பண்ணுச்சு, கிளஸ்டர் குண்டை யூஸ் பண்ணுச்சு, இதெல்லாம் பயன்படுத்துச்சு. ஒன்னும் என்ன பண்ண முடிஞ்சது? கேவலமால அந்த நாட்டை விட்டு வெளியில திரும்பி வந்துச்சு, செருப்படி வாட்டில இருந்து திரும்பி வந்துச்சு. அதற்கு காரணம், அவங்க கிட்ட அணு ஆயுதம் கிடையாது, பங்கர் பஸ்டர் கிடையாது, F-35 கிடையாது, B-2 கிடையாது, எதுவுமே கிடையாது. சாதாரண லோக்கல்ல அவங்க தயாரித்த, அவங்க பயன்படுத்திய டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி ஏன் சக்சஸ் ஆச்சுன்னா, அதை பயன்படுத்தியவர்கள் மக்கள். வெறும் திடீர்னு ஒரு தனியா ஒரு யூனிட் வந்து அதை பயன்படுத்தலை, மக்களே பயன்படுத்தினாங்க. அவங்களே பயன்படுத்துவாங்க. அவங்க தான் ராணுவம், மக்கள் தான் ராணுவம் அங்க. அப்ப அந்த மக்கள் சக்திக்கு முன்னாடி நீ எவ்வளோ பெரிய ஆயுதத்தை கொண்டு போனாலும் செல்லுபடி ஆகாது. அந்த வகையில நம்ம இப்ப சொல்லலாம் ஈரான் கை ஓங்கி இருக்கு அப்படின்ட்டு. இந்த பர்டிகுலர் விஷயத்தின் அடிப்படையில பார்க்க போனா ஈரான் கை ஓங்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈரான் ரிட்டாலியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? சொல்லிட்டாங்க, நாங்க வந்து வரலாறு இதை நோட் பண்ணிக்கிட்டோம், அமெரிக்கா இறங்கிருச்சு, ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரின்ற அளவுல சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க ஏற்கனவே நம்ம பேசுனதுல பேசஸ்லாம் சொன்னீங்க, மிடில் ஈஸ்ட் நிறைய இடங்கள்ல அமெரிக்கா எல்லா கண்ட்ரிலையுமே ஆல்மோஸ்ட் பேசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை தாக்குறது ஈரானுக்கு ரொம்ப ஈஸின்றதையும் சொல்லியிருந்தீங்க.
அவங்க பேசஸ் மேல ரிட்டாலியேஷன் நடக்கிறது அல்லது அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு வகையில ரிட்டாலியேஷன் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா, அல்லது இஸ்ரேலோட இது முடிஞ்சிருமா ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்? ஈரான் பதில் தாக்குதல் நடத்துறதுக்கான தேவை இருக்கா, அவங்களுக்கு அதை நடத்துறதுக்கான உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே இருக்கு. தேவையும் இருக்கு, உரிமையும் இருக்கு. தேவை எதன் அடிப்படையில் மக்கள் அதை விரும்புறாங்க, ஈரான் மக்கள். உரிமை எதன் அடிப்படையில் முதல்ல தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட நாடு அது அப்படின்ட்டு. ஆனா பொதுவா பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஈரான் கை நான் சொல்ற இந்த வகையிலேயும் மோங்கி இருக்கு. இன்னொரு வகையில பார்க்க போட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய ஹெர்மஸ் ஸ்ட்ரைட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு ஜலசந்தி, கடல் வழிப்பாதை. அந்த வழிப்பாதையில தான் வந்து யாரா இருக்கா, குவைத் இருக்குது, சவுதி இருக்குது, பஹ்ரைன் இருக்கு, கத்தார் இருக்கு, ஒமான் மட்டும்தான் பின்னாடி இருக்குது. இந்த நாடுகள்ல இருந்து தான் வந்து பெரும்பாலும் எண்ணெய் வந்து மற்ற நாடுகளுக்கு போயிட்டு இருக்கு. அது சரி, அந்த ஹெர்மஸ் ஸ்ட்ரைட்டை விடு. இந்த பக்கமா வந்து பார்த்தோன்னா ஹவுத்தீஸ் இருக்காங்க எமேன்ல. இந்த பக்கமா நாங்கள் எடுத்துட்டு வந்தோம்னா இங்கே எமேன்ல ஹவுத்தீஸ் இருக்காங்க. இப்போ ஹெர்மஸ் ஸ்ட்ரைட் மூடப்பட்டு ஹவுத்தி ரெபிள்ஸ் வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆனாங்க அப்படின்னா அந்த ரீஜன்ல ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷனே சுத்தமாக முடிவுக்கு வந்துடும். ஸோ இப்போ ஈரானுக்கு இந்த வகையிலும் ஓங்கி இருக்கு. அப்போ இதை பயன்படுத்தி இதை ஒரு டிப்ளமேட்டிக் டூலாக யூஸ் பண்ணி இன்னைக்கு ஈரானால அமெரிக்காவை பணிய வைக்க முடியும், அந்த அக்ரெஷனை வந்து அவங்க குறைக்க முடியும். அதே நேரத்தில் அவங்க எதற்காக இந்த போர் நடந்ததுன்ற அடிப்படையை யாருமே பேச மாட்டாங்க. இன்னைக்கு காசால இந்த நேரத்திலையும் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் நூற்றுக்கணக்கான மக்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு, நம்ம பாலஸ்தீன் பேசும்போது ஈரான் மேல தாக்குதல் நடக்கல. ஆமா, அப்போ இந்த தாக்குதலே வந்து அதனுடைய தொடர்ச்சி தான், அதோட நீட்சி தானே. ஹமாஸை வந்து ஈரான் ஆதரிக்குது அப்படின்றதானே அவங்களுடைய குற்றச்சாட்டு, இஸ்ரேலோட குற்றச்சாட்டு. ஸோ அப்போ அந்த டிப்ளமேட்டிக் டூலா வந்து அவங்க இதை பயன்படுத்துறதுக்கான இவ்வளோ காரணங்கள் இருக்கு. இதை பயன்படுத்தி காசாவில் நடத்தக்கூடிய அந்த போரையும் ஈரான் முடிவுக்கு கொண்டு வந்து அமெரிக்கா மீது தாக்குதலை நடத்தாம இந்த டிப்ளமேட்டிக்கான இந்த வழியை பயன்படுத்தி போரை நிறுத்தணும். முதல்ல காசா மீது நடத்தக்கூடிய போரை நிறுத்தணும். சரி, நீ என்னை அடிச்சுட்ட, நான் உன்னை திரும்பி அடிக்கல, பட் நீ வந்து இஸ்ரேலை சொல்லி முதல்ல அந்த போரை நிறுத்து, அந்த மக்களுக்கு அடிப்படையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் சேரு. நீண்ட கால பிரச்சனையாக அங்கே இருக்கக்கூடிய 2 ஸ்டேட் சொல்யூஷன், முதல்ல ஒரு காலத்துல டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது இர்ரெலவென்ட்டு, இன்னைக்கு வந்து அது ரெலவென்ஸான ஒரு விஷயமா இருக்கு. சரி, ஒரு பக்கம் இஸ்ரேல், இன்னொரு பக்கம் பாலஸ்டைன் அப்படின்ற ஒரு 2 தனி தேசங்கள் உருவாகிறத நோக்கி அதை நகர்த்து அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கிறதுக்கான வழியும் இருக்கு. ஈரான் எதை சூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஒரு பெரிய டான் அமெரிக்கா உள்ள இறங்கிடுச்சு. இப்போ மற்ற டான்ஸ்லாம் இருக்காங்க இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய, அது நார்த் கொரியாவா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம், ரஷ்யாவா இருக்கலாம். இவங்கெல்லாம் களத்தில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பல போர் வல்லுநர்கள் வந்து இது உலக போரா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய வல்லாதிக்க நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகள் இதை தலையிட போறாங்க, கிம் ஜாங் வரப்போறாங்க மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கான ஸ்கோப் இருக்கா? இப்போ இது தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே சிக்கல். இப்போ நம்ம சொல்றோம்ல, ஹெர்மஸ் ஸ்ட்ரைட் மூடப்பட்டா இல்லை இந்த ஹவுத்தி ரெபிள்ஸ் ஆக்டிவேட் ஆனா இதை பாதிப்பை சந்திக்கக்கூடிய நபர்கள்ல நீயும் நானும் கூட இருப்போம். ஏன்னா பெரும்பாலான அந்த எண்ணெய் வர்த்தகம் அந்த ரூட்ல தான் நடக்குது. எண்ணெய் வறுத்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா எண்ணெயினுடைய தேவை அதிகமாகும், விலை உயரும். இப்போவே வந்து கடந்த ஒரு 5 மாதங்கள் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்திருக்கு. இது நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா அது டபுள் மடங்காகி $200 வரைக்கும் டச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. $200 வந்து இன்னைக்கு ஒரு பேரல் டச் பண்ணுச்சு அப்படின்னா இந்தியாவில் நீ நானும் வண்டியெல்லாம் பைக்கெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு, நம்மளாம் பைக் தான் வச்சுருக்கோம், கார் வச்சுருக்கவங்க வேற, பைக்கெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நம்ம சைக்கிளில் தான் போயிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் நம்ம தள்ளப்படுவோம். ஸோ அதனால் இது போர் அப்படின்றது உடனடியாக இன்னைக்கு ஈரானுக்கு ஆதரவாக வந்து சைனா களத்தில் இறங்கும், ரஷ்யா களத்தில் இறங்கும்ட்டு சிலர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிக்கல் அவர்களுக்கும் புரியும். இது வந்து அடுத்து இப்படியாக இவங்க நேரடியாக களத்தில் இறங்கினா அந்த மோதல் எப்படியாக மாறும் அப்படின்றது 2 தரப்புக்குமே தெரியும். களம் இறங்கக்கூடிய தரப்புக்கும் அதில் எதிலிருந்து பார்க்கக்கூடிய தரப்புக்கும் தெரியும். ஸோ இறங்க விடாமல் தடுக்கிற வேலையை இந்த தரப்பும் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு இறங்காம இந்த சிக்கலை தீர்க்கணுன்ற வகையில இந்த தரப்பும் அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த டிப்ளமேட்டிக் டூர் தான் அவர் போறது. அப்பாஸ் எல்லா இடத்துலையுமே போய் அவர் ஆதரவை கோருகிறார், தங்க தரப்பு இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்றாரு. அந்த வேலைகள் தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க வாங்க களத்துல இறங்குங்க, வாங்க சண்டை போடுவோம்லாம் அவர் எந்த இடத்துலையும் சொல்லவும் இல்லை. அதற்கான ஒரு பயணமாக அதை நம்ம பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதே வந்து ஒருவேளை அமெரிக்கா நடத்திய தாக்குதல் அங்கே ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஈரானில் ஏற்படுத்தி இருந்துச்சுன்னா நாம் இந்த சினாரியோ வேற.
அப்போ அமெரிக்காவே வந்து பூச்சாண்டிக்காக நடத்தின தாக்குதல் தான் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும். B2 யூஸ் பண்ணோம், போய் போட்டு என்னத்தை பண்ணீங்க, அங்கே உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஐஏவோட ரிப்போர்ட்டே அங்கே நார்மலாக இருக்கக்கூடிய ரேடியேஷன் தான், அந்த ரேடியேஷனில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ எதை நீங்கள் தாக்குனீங்க? 2-3 வழிகள் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது உள்ளே போகக்கூடிய வழிகள், அந்த டனலுக்குள்ளே போகக்கூடிய வழிகள் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போது ரியாக்டர் தாக்கப்பட்டிருக்கா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இன்ஸ்டலேஷனையும் டிஸ்மேண்டில் பண்ண முடிஞ்சது அவங்களுடைய பங்கர் பஸ்டரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுதான் உண்மை. அப்போது இவங்க புஷ் பண்ணதுனால அமெரிக்கா போய் சும்மா ஒரு இதை காமிச்சிட்டு வந்திருக்கே தவிர அவங்களுக்கும் இந்த போரில் தலையிடணும், இந்த போரை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற எண்ணமும் கிடையாது. அதான் இப்போ இருக்கக்கூடிய சூழல். ரொம்ப நன்றி. நான் பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம். குறிப்பாக ஈரான் கூட தற்போது நடந்த இந்த சண்டை, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சொல்லக்கூடிய அந்த அந்த சீன், அமெரிக்கான்றது வந்து ஒரு சுதந்திரத்தை விரும்பக்கூடிய நாடு, எல்லா மனிதர்களுக்கும் மனித உரிமையை விரும்பக்கூடிய நாடுன்றது எவ்வளோ ஒரு போகஸான ஸ்டேட்மெண்ட். இன்றியல் அமெரிக்கா என்னவாக இருந்திருக்கு, வரலாறு நெடுக அவங்களுடைய பயணம் அப்படின்றது என்னவாக இருந்திருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பயணமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.